வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் நீரூற்றை உண்டாக்குகிறவருமாய் இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள நம்முடைய பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஸ்தோத்திரித்து நமக்கு ஜீவனை கொடுத்த தேவன் அந்த ஜீவன் பரிபூரணம் அடைகிறதுக்காக நம்முடைய குமாரனை கொடுத்து நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் இப்பொழுது கொஞ்ச நாளாகவே நம்ம எந்த மாதிரி பாடத்தை பார்த்துட்டோம்னா, நம்முடைய நினைவு கூறுதல், கிறிஸ்துவுடைய மரணத்தை நினைவு கூறுதல் நாள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது நம்ம அறிந்திருக்கிறோம். அதற்குரிய பாடங்கள் நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வந்திருக்கிறோம். பார்க்கும்போது நம்ம அந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது அது ஏன் செய்யணும், எதற்காக நம்ம அந்த அந்த அப்பமும் திராட்சை ரசமும் நம்ம எடுக்கிறோம், அதோடைய பொருள் என்ன அப்படிங்கிறது தான் சமீபத்திலிருந்து நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது கூட அதை குறித்த ஒரு காரியத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சகோதரர் வாசித்த அந்த வசனத்தின்படி இந்த லூக்கா புத்தகத்துல நம்ம மறுபடியும் அந்த ஆதார வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, ஒரு உடன்படிக்கையை பத்தி சொல்ற, புதிய உடன்படிக்கையா இருக்கு. இந்த ரத்தம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கிற. ஏன் ஒரு உடன்படிக்கை தேவைப்படுது, ஏன் இந்த ரத்தத்தினாலாகிய ஒரு உடன்படிக்கை தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம சற்று சிந்திச்சு பார்க்கலாம். அப்போ ஒரு உடன்படிக்கைன்னு ஒண்ணு வரணும்னு சொன்னா ஏற்கனவே என்ன ஒரு காரியம் நடந்திருக்குது அப்படிங்கிறத நாம புரிஞ்சு கொள்ள வேண்டியதா இருக்கு. தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் குறைவற்றவரா இருக்கிறார். அவர்கிட்ட அநீதி கிடையாது, அவரிடத்துல எவ்வளவு வேணும் பாவம் இல்லை. இப்படிப்பட்ட தன்மை உள்ளவராக தேவன் இருக்கிறார். ஆனா மனுஷனை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மனுஷன், தேவன் உண்டாக்குன மனுஷன் அப்படியே தேவனுடைய குணத்துக்கு எதிர்மறையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த மாதிரி ஒரு காரியம் ஆனது, ஏன் தேவனை இப்படி, தேவன் மனுஷனை இப்படி இருக்கிறதுக்காக தான் உண்டாக்குனாரா அப்படின்றத நம்ம சற்று தியானிச்சோம்னா இந்த உடன்படிக்கையை பத்தி பொருளை நம்ம சற்று புரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ பாருங்க, தேவனுக்கும் மனுஷனுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு கேப் இருக்கு தெரியுங்களா? நினைவுல கூட வித்தியாசங்கள் இருக்கிறதாக பாக்குறோம். மனுஷனுடைய யோசனைக்கும் தேவனுடைய யோசனைக்கும் எவ்வளவு கேப் தெரியுங்களா? வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு கேப் இருக்குதோ அவ்வளவு தூரம் இருக்குதான் மனுஷனுடைய நினைவுக்கும் தேவனுடைய நினைவுக்கும். ஏற்றையால வாசிக்கிறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது நம்ம பார்க்கும்போது இப்ப பாருங்க, மனுஷன் தேவனை நோக்கி கூப்பிடுறான், வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா தேவன் செவி கொடுக்கறது கிடையாது. இந்தப்பா நான் உன் தகப்பன் சொல்லி பதில் கொடுக்கறது கிடையாது. ஏன் அப்படிங்கும் போது ஒரு வசனம் நம்ம இதுக்கு பதில் கொடுக்குது பாருங்க. ஏசாயா 59ஆம் அதிகாரம் வசனம் 1, 2. அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்திருக்கிறது. பாருங்க, இங்க வசனம் சொல்றதுன்னா தேவனுக்கு இந்த மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதபடியோ, இந்த மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாதபடியோ தடை ஒண்ணும் கிடையாது. அவருக்கு கை குறுகி போகல, அவருக்கு பலம் இல்லாம இல்ல இந்த மனுஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, இல்லையா? ரெண்டாவது பார்க்கும்போது அவருடைய கை குறுகி போகல, இந்த மனுஷன் எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் கூட அவருக்கு காது கேட்காம இல்ல, கேட்குது. ஏன் கேட்க மாட்டேங்கிறாருன்னா அடுத்த வருஷம் சொல்லுது, உங்கள் அக்கிரமங்களே. பாருங்க, தேவனுக்கும் மனுஷனுக்கு என்ன பிரிவு வந்திருக்கு, உங்கள் பாவங்களே நான் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு உங்கள் முகத்தை எனக்கு மறைக்கிறது அப்படின்னு சொல்லி முதல் யாருடைய முகத்தை இது மறைச்சது தெரியுங்களா? ஏதேன் தோட்டத்துல ஆதாம் அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தேவன் கேட்கிறார், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? நமக்கு ஒரு கேள்வி, இவருக்குதான் எல்லாமே தெரியுமே, அவன் எங்க போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க தெரியுமே, ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? நமக்கு அந்த கேள்வி வரும், எங்கே இருக்கிறான்னு கேட்கிறாரு. இவருக்கு மறைவான சுற்றி ஒண்ணும் கிடையாது,
எல்லாத்தையும் அவன் கண்களுக்கு வெளியரங்கமா இருக்குது. ஆனா அந்த வார்த்தை கேட்கறது. ஆக்சுவலா ஆதாம் என்ன ஆயிட்டாருங்க, காணாம போயிட்டாரு. ஆள் இல்ல, தேவனுடைய கண்ணுக்கு அவர் இல்ல. தேவனுடைய கண்ணு பாவத்தை காணாத சுத்த கண்ண அங்க மீறின உடனே ஆதாம் கண்ணுக்கு இல்ல. அதான் கேட்கிறார் தேவன் எங்க அங்க ஒரு மாய்மானமா கேட்கல, எங்கப்பா இருக்கிறேன்னு ஒரு விளையாட்டுக்கு கேட்கற மாதிரி. குழந்தை பாத்தீங்கன்னா விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒளிஞ்சிருக்கும், நீ எங்க இருக்குன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்கறது போல நமக்கு இருக்கும். தேவனுடைய செயல் எல்லாம் சரியா இருக்கும். அப்ப பாருங்க, முகத்தை மறைச்சிருச்சு ஆதாமுக்கு இல்லைங்களா? அப்ப ஆதாம் உண்டாக்கும் போது தேவனுக்கும் ஆதாமுக்கும் என்ன ஒரு டீலிங் இருந்துச்சு, என்ன ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஆதாம் கிட்ட போய் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் புத்தகத்துக்கு போகலாம், 2ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது தேவன் மனுஷனை உண்டாக்கிட்டு இந்த தேவனுக்கும் மனுஷனுக்கும் என்ன இருந்திருக்கு, 2 பேரும் பேசி இருக்கிறாங்க, 2 பேரும் ஒன்றா நடந்திருக்கிறாங்க அப்படிங்களா? அப்படி இருக்கும்போது 2 பேருக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்திருக்கிறதாக நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப 2 பேரும் ஒன்னாகவே நடக்கிறாங்க. தேவனோட கூட அவர் சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தாரா யாரு? ஆதாம். ஏதேன் தான் தோட்டத்துல உலாவுங்கிற தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறார். அப்படி ஒன்னா இருந்திருக்காங்க 2 பேரும் இல்லைங்களா? அப்ப இவங்க 2 பேருக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்திருக்கு. என்ன உடன்படிக்கைன்னா, நம்ம ஏற்கனவே ஆரம்ப பாடத்துல பாக்குற ஒண்ணுதான். பார்ப்பா, நான் உனக்கு ஜீவன் கொடுத்திருக்கேன், நீ என்னுடைய மகன், உனக்குள்ள இருந்து என்னுடைய ஜீவன், நான் உன்னுடைய தகப்பன், நான் தான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன், நீ என்னுடைய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்க, இந்த ஜீவனை நான் உனக்கே தந்துடுறேன். ஆனா நீ ஒரு காரியம் செய்யணும், என்ன தெரியுங்களா? என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு அங்க ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. பாருங்க, அந்த ஒப்பந்தத்துடைய வார்த்தை 2 பேரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை ஏற்படணும்னு சொன்னா அந்த உடன்படிக்கைக்கு என்ன இருக்கணும்? ஒப்பந்தத்துக்கு வார்த்தை இருக்கணும். அங்க பாருங்க, அந்த என்னன்னா 16, 17 வசனம் வாசிக்கலாம். பாருங்க, இங்க தேவன் ஒரு வார்த்தை வச்சிருக்கிறார். நீ இந்த கனி எல்லாத்தையும் சாப்பிடுவ, மரத்தை இந்த தோட்டத்துல இருக்கிற, ஆனா அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி நீ புசிக்காத, ஆனா நீ புசிக்க நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லும் போது ஆதாம் என்ன பண்ணிருக்காரு? பதிலுக்கு, நீங்க சொல்ற மாதிரி நடப்பேன் தேவனே, நீங்க சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடப்பேன் அப்படின்னு ஒரு பிரதியுத்தரம் சொல்றாரு. ஏன்னா இஸ்ரேல் மக்களை வச்சு பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். தேவன் ஒரு வார்த்தை சொல்றாரு, நம்ம 2 பேருக்கும் ஒரு ஒப்பந்தம், இதோட டீலிங் என்னன்னா, நீ என்னுடைய வார்த்தை கீழ்ப்படியணும், கீழ்ப்படினா மறிச்சு போயிடுவோம். ஆனா அவர் பதில் என்ன சொல்றாரு? நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்பேன் தேவனே அப்படின்னு அவர் பிரதியுத்தரம் சொல்லியிருக்காரு. 2 பேருக்கும் என்ன இருக்கு? ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. 2 பேருக்கும் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு அங்க உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆதாம் நடந்துகிட்டு இருக்காரு. இந்த நேரத்தை பார்க்கும்போது அங்க சாத்தானுடைய காரியம் அங்க கொண்டுட்டு வர்றாரு. ஏவாள் மூலமாக ஒரு வஞ்சகத்தை அங்க ஏற்படுத்தி இந்த ஆதாமுக்கு ஒரு டெஸ்ட். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாச்சு, ஏவாள் ஏமாற்றப்பட்டாச்சு, எதிராளியுடைய கையில இருக்காங்க. உனக்கு யார் வேணும்? தேவன் வேணுமா, ஏவாள் வேணுமா? நிர்பந்தமான நிலையில கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்குது. நிர்பந்தமான ஒரு மனுஷன் ஆதாம் இருக்கிறார். அப்ப அவருடைய கண்களுக்கு எது பெரிதா இருக்கு? என்னுடைய மனைவி தான், அவளுக்கு என்ன ஆகுதோ அதுவே எனக்கும் ஆகட்டும் சொல்லி அந்த பணத்தை வாங்கி சாப்பிடும் போது அங்க என்ன ஆயிடுச்சுங்க? 2 பேருக்கு ஒரு டீலிங் இருந்துச்சு, ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு. இவர் அந்த வார்த்தையை மீறின உடனே, அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 2 பேருக்கு அந்த உடன்படிக்கை உடஞ்சிருச்சு. 2 பேருக்கு அந்த உடன்படிக்கை முறிஞ்சு போயிடுச்சு. வாசிக்கலாம், ஓசியால 6ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். பாருங்க, ஆதாம் என்ன பண்ணிருக்காரு? உடன்படிக்கை மீறிட்டார். மீறி என்ன பண்ணிருக்காரு? துரோகம் பண்ணிட்டாரு. போன வாட்டி கூட நம்ம அந்த இதுல வாசித்தோம், துரோகம் செய்யறதுன்னு என்னது? விரோதி வேற, துரோகி வேற. விரோதினா ஏற்கனவே விரோதமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. துரோகின்னா நான் உங்க விருப்பப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு அதை செய்யாம வேற செய்யறது தான் துரோகி. அதனாலதான் உலகத்துல எல்லாரும் சொல்ற வார்த்தை, விரோதி கூட மன்னிக்கலாம், துரோகியை மன்னிக்க கூடாதுங்கிறது. அவரு ஆதாம் துரோகம் பண்ணிட்டாருங்க. துரோகம் பண்ணும்போது 2 பேருக்கு அந்த உடன்படிக்கை உடைஞ்சிச்சு. ஆதாமுக்கும் தேவனுக்கும் பிரிவினை வந்துச்சு. இதுதான் ஏசாயா 59 வாசிக்கிறோம். ஏன் நான் செவி கொடுக்கல உனக்கு? நீ பாவம் செஞ்சுட்ட. இப்ப ஆதாமுடைய சந்ததி பிறந்து வந்திருக்கு. பிறந்து வர 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 எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான்ல 3வது அதிகாரத்துல 4வது வசனம்.
நியாயப்பிரமாணம் எது? நியாயப்பிரமாணம் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை மீறது பாவம். அப்ப ஆதாம் செஞ்சு நாங்க என்னது? தேவனுடைய வார்த்தையை மீற. தேவனுடைய வார்த்தையை மீறுகிறதே பாவமா இருக்கு. சோ இப்ப பாவம் வந்துருச்சு. தேவனுக்கும் மனுஷனுக்கு பிரிவு வந்துருச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் டீலிங் கிடையாது, கட்டாயிடுச்சு. இது பாருங்க, நிறைய உலகத்தில் நடந்துட்டு இருக்கிற காரியங்கள் தான் அங்க அப்படியே நடந்திருக்கு. இன்னும் இந்த ஒரு உடன்படிக்கை, ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஏற்படுற உடன்படிக்கைகள் நிறைய உலகத்துல இருக்கு. அது முக்கியமானது ஒண்ணு என்னது? திருமணம். திருமணம் ஒரு ஒப்பந்தம், அது ஒரு உடன்படிக்கை. ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு உடன்படிக்கை. அந்த ஒரு உடன்படிக்கையில வார்த்தைகள் கொடுக்கப்படுது. என்ன வார்த்தை? இங்க ஆதாமுக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரு? இந்த பழத்தை ருசிக்காதுன்னு. அதே போல இங்க கணவன் மனைவிக்கு என்ன கொடுக்குறாங்க? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் மனைவியை நான் காப்பேன், பிறர் முகம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு கேட்கும் போது இவர் என்ன பண்றாரு? பிரதியுத்தரம், ஆம் அப்படியே செய்வேன். மனைவிக்கு என்ன கேட்கிறாங்க? உயிரோடு இருக்க வரைக்கும் நானு இவரை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லும் போது ஆம் அப்படியே செய்யறேன்னு வாக்கு கேட்கிறாங்கல்ல. அந்த வாக்கு ஏற்படும் போது ரெண்டு பேருக்கும் உடன்படிக்கை ஏற்படுது. இது பாருங்க, ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம், ரெண்டு பேரும் ஒன்னா போகலாம், எங்கேயும் வரலாம். ஆனா அந்த வார்த்தையை மீறும் போது என்ன ஆகும்? உடன்படிக்கை என்ன பண்ணுது? உடையுது. இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்குது. அதனால இல்லைங்களா? சரி பாருங்க, இதுதான் அந்த ஒரு உடன்படிக்கை. ஒருத்தர் அது மீறி நடக்கும் போது பிறர் முகம் பார்க்க மாட்டேன்னு அவர் சொல்றாரு. பிறர் முகம் பார்க்கிறது. பெண் சொல்றது, ஒன்றை தவிர வேற யாரையும் நான் பார்க்க மாட்டேன் உயிரோட இருக்க வரைக்கும். வேற யாரை பார்க்கும்போது அந்த ஒரு உடன்படிக்கை உடஞ்சி போயிடும் இல்லைங்களா? சோ இப்படிதான் இப்ப ரெண்டு பேரும் இருப்பாங்க, ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் பிரிவினை வந்துடும். அவங்க யாரோ இவங்க யாரோ. அதே மாதிரிதான் இங்கேயும் தேவன் மனுஷன் யாரோ தேவன் யாரோன்னு பிரிஞ்சு போயிடுச்சு. தன் தன் வழிய மனுஷன் போய்கிட்டு இருக்கான். இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது உடன்படிக்கை கிடையாது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் எந்த ஒரு உடன்படிக்கையும் கிடையாது. ஹெல்ப் பண்ண முடியல, ஆசீர்வதிக்க முடியல. இப்படி இருக்கும்போது தேவன் மறுபடியும் இன்னொரு உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. எப்ப தெரியுங்களா? நியாயப்பிரமாணம் மூலமா. எப்படி மறுபடியும் உடன்படிக்கை ஏற்படுத்த முடியும்? ஒரு நீதி உள்ள தேவன், பாவியான மனுஷன், ரெண்டு பேரும் எப்படி உடன்படிக்கை ஏற்பட முடியும்? அது ஒத்து போகுதா? அங்க ஆதாம் உண்டாக்கப்படும் போது பூரண லெவல்ல இருந்தாரு, ஒன்றா இருந்தாங்க, ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இப்போ ஆதாமுக்கும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஆப்போசிட் குணங்கள், ஆப்போசிட் யோசனைகள் எல்லாமே வேறு வேறா இருக்கு. எப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட முடியும்? இல்லைங்களா? இனிமே உடன்படிக்கை ஏற்படும் சொன்னா ஒரே ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. மறுபடியும் அந்த மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு வரணும். அப்பதான் தேவன் மனுஷனிடம் என்ன டீலிங் பண்ண முடியும் இல்லையா? உங்கள் பாவம் தான் நான் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி செய்யுது. அப்போ மறுபடியும் உடன்படிக்கை ஏற்பட்டா ரத்தம் சிந்தப்பட்டாதான் மறுபடியும் மனுஷன் தேவனோட உடன்படிக்கை பண்ண முடியும். அப்ப இஸ்ரேல் மக்களை தேவன் தேர்ந்தெடுத்து அங்க ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறதுக்கு முன்னால ஒப்பந்த வார்த்தை வேணும் இல்லைங்களா? என்ன வார்த்தை இருந்துச்சுங்க? நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனா அந்த நன்மை மாதிரி கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். ஒப்பந்த வார்த்தை. இப்ப இஸ்ரேல் மக்களை கூப்பிட்டு தேவன் முதல்ல வார்த்தைகளை பேசுறாரு, தன்னுடைய விருப்பத்தை தெரியப்படுத்துறாரு. நீ என்னோட உடன்படிக்கை ஏற்படுத்துறதுக்கு நான் ஒரு வழி ஏற்படுத்துறேன், நான் உனக்கு வார்த்தைகளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாத்திராகம் 19 அதிகாரத்துல 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தாயிருப்பீர்கள். பூமி எங்கும் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த சாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக பாருங்க, தேவன் என்ன சொன்னாரோ அது எல்லாத்தையும் இந்த மக்கள்கிட்ட சொல்றாரு. இப்ப நம்ம பார்த்தோம், மனுஷனுக்கும் தேவனுக்கும் பிரிவு வந்துருச்சு. ரெண்டு பேரும் ஒன்னா ஆகணும்னு சொன்னா இனிமே என்ன தேவை இருக்கு? இங்க ரத்த சிந்துதல் வேணும். இன்னொன்னு யாரு வேணும்? மத்தியஸ்தர் வேணும். சேர்த்து வைக்கிறது மத்தியஸ்தர் வேணும். இனிமே பாத்துக்கிடுங்க, ஒன்றா இருந்த ஒரு மனுஷனுக்கு இப்ப மத்தியஸ்தர் தேவைப்பட்டுருச்சு. புரியுதுங்களா? இப்போ தேவனும் மனுஷனும் ஒன்னா ஆகணும்னு சொன்னா ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கிறதுக்கு மனுஷனால ஒருத்தர் ஏற்படுத்த முடியுமா?
யோபு கேட்கிறாரு, நான் ஒருத்தரை ஒரு வழக்காடுறதுக்கு ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு வச்சு தேவனோட வழக்காடுவேன்னு கேட்கிறாரு. அவரு எனக்கு அப்படி ஒருத்தர் தான் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப மனுஷன் ஒரு நியாயாதிபதியை ஏற்படுத்தி தேவனோட மறுபடியும் டீலிங் வைக்க முடியுமா? அப்படின்னு பார்த்தா முடியாது. அதை தேவனே செய்யணும். தேவனே ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவரை மத்தியஸ்தரா நியமிச்சாதான் மறுபடியும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட முடியும். அப்படி இருக்கிறதுக்கு தான் மோசையை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். மோசையை என்ன பண்ண தேவன் பிரிச்சு எடுக்கிறார். அந்த கூட்டத்துல இருந்து பிரிச்சு எடுத்து அவரை மத்தியஸ்தராக வச்சு இப்போ அவர்கிட்ட பேசுறாரு. நேரம் வந்து தேவன் பேசல, இப்படிதான் செய்யுங்க அப்படிதான் செய்யுங்கன்னு எல்லாம் சொல்லி, நான் இப்படி சொன்னேன்னு அங்க போய் சொல்லு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மனுஷனுக்கு தேவனுக்கு உள்ள ஒரு நிலைமை. பாத்தீங்களா, நான் சொன்னேன்னு போய் சொல்லுங்க. இப்ப மோசை வந்து இங்க சொல்றாரு, தேவன் இப்படி எல்லாம் சொல்றாரு, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்றாரு, கொலை செய்யாத, களவு செய்யாத, விபச்சாரம் செய்யாதுன்னு கட்டளை எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லும் போது இந்த ஜனங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உடன்படிக்கை ஏற்படணும் என்ன பண்ணணும், அவர் விருப்பத்தை தெரியப்படுத்திட்டாரு. இப்படி எல்லாம் இருக்கணுங்க, நீங்க இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படிங்கறத தெரியப்படுத்திட்டாரு. இப்ப இவங்க பிரதி உத்தரவு சொல்லணும், பதில் சொன்னாதான் உடன்படிக்கை ஏற்படும். இவங்க சொல்றாங்க பாருங்க 8வது வசனம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு தெரிவித்தான். பாருங்க, இப்ப ஜனங்க பேசுறது தேவனுக்கு தெரியாதா? அவர்கிட்ட சொல்லி அவருக்கு அங்க சொல்லணும், அவர் சொல்றதை கேட்டு வந்து இங்க சொல்லணும். இது உலகத்தில் நடந்துகிட்டு இருக்க காரியம் தான். 2 பேரும் பிரிவினை வந்துருச்சு வச்சுக்கிட்டு இடையில ஒரு ஆள் நியமிச்சு மறுபடியும் நான் ஒன்னாக நினைக்கிறேங்க, என்னை பத்தி எனக்கு என் சார்பாக போய் பேசுங்க, அவர் அங்க போய் பேசுறாரு. மறுபடியும் இங்க வந்து சொல்றாரு, அவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு. அந்த ஒரு மத்தியஸ்தருடைய வேலை என்ன பண்ணலாம் தெரியுங்களா, 2 பேரும் ஒன்னா சேர்த்து வச்சிடலாம். சோ மேன்மைக்காக சொல்லல, என்னுடைய ஒரு வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஏன்னா இதுக்கு காரணமாக என்னுடைய அத்தை அப்பாவுடைய அக்கா, அவங்களுக்கும் அவங்க அக்கா பொண்ணுக்கும் ஒரு பிரிவினை வந்து கிட்டத்தட்ட 25-30 வருஷமா, 25 இல்ல 40 வருஷமா என்னோட வயசு சின்ன வயசா இருக்கும்போது அவங்க பிரிஞ்சுட்டாங்க. 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. நான் போயிட்டு சொன்னேன், ஏன் அவங்க கிட்ட பேசினாங்க அப்படின் போது, ஐயோ யார் சொல்றது, எங்க அத்தை சொல்றாங்க, ஐயோ அவங்ககிட்ட போய் பேச பயமா இருக்குங்க. அவங்க கிட்ட போய் கேட்கறேன், நீங்க ஏன் அவங்க கிட்ட பேசினா என்னன்னா திட்டி போடுவாங்க நினைக்கிறேன் அப்படின்றாங்க. 2 பேருடைய மனசு சரியா இருக்கு, ஆனா சேர்த்து வைக்க முடியல. நான் போயிட்டு என்ன செஞ்சேன், ஏன்னா சமாதானம் பண்ணுகிற தேவனுடைய புத்திரன் சொல்லப்பட்டிருக்குன்னு ஆதியில எனக்கு அந்த அன்பு போய் அவங்களை கூப்பிட்டு, நீங்க 2 பேரும் இங்க வந்து சொன்னேன், நீங்க கேட்டா திட்டிடுவீங்கன்னு பயப்படுறாங்க, அப்படியே சொன்னா அப்படின்னு கேட்கறாங்க இவங்க. அங்க போய் சொன்னேன், இவங்க சொன்னா அவன் கூப்பிட்டா அழுதுட மாட்டேனா அப்படின்னு இவங்க சொன்னாங்க. இதை போய் அங்க சொன்னேன், நீங்க சித்தின்னு கூப்பிட்டா அழுதுடுவேன்னு சொல்றாங்க அப்படின்னு. அப்படியே சொல்லிச்சு என் சித்தி அப்படின்னா. 2 பேரும் சேர்த்து வச்சுட்டேன், போய் பேசுங்க. நம்ம 2 பேரும் பேசி கட்டி பிடிச்சு அழுதுட்டாங்க பாருங்க. அந்த இடத்துல ஒரு மத்தியஸ்தர் இல்லாட்டின்னா வந்துங்க பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்க முடியாது இல்லைங்களா. அதுக்குதான் மத்தியஸ்தர் ஏற்படுத்தி 2 பேருடைய வார்த்தைகளை போய் தெரியப்படுத்தும் போது அதை நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்க நாங்க நீங்க சொல்ற மாதிரியே செய்யறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இப்பதான் இந்த அதிகாரத்துல நீங்க கீழே வாசித்தீங்கன்னா இன்னொரு வசனம் வாசிங்க, யாத்திராகம் 23வது அதிகாரத்துல இங்க ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. இனிமே என்ன வேணுங்க, இப்போ 2 பேருக்கும் ஒப்பந்தம் ஏற்படுத்துச்சு. ஆனா இன்னொன்னு தேவை, மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒன்னாகணும்னா இன்னொரு தேவை இருக்கு, ரத்தம் சிந்தப்படணும் இல்லைங்களா. உடன்படிக்கை ஏற்படணும், ரத்தம் சிந்தப்படணும். பாவி ஆயிட்டான் மனுஷன். இப்போ ரத்தம் சிந்துறதுக்கு 23வது அதிகாரத்துல 3ல இருந்து வாசிங்க. அது சரி சார், 19வது அதிகாரத்துல தான் வரும். அந்த உடன்படிக்கை ரத்தத்தை கொண்டு போய் தெளிப்பாங்க, அதுல அதே அதிகாரத்துல தான் வரும்னு நினைக்கிறேன். வாசிங்க. பாருங்க, உங்களோட உடன்படிக்கை என்ன பண்ணார் இல்லையா, அந்த உடன்படிக்கை பண்ணின ரத்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி இப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. அங்க என்னெல்லாம் தேவைப்பட்டிருக்குதுங்க, ஆதாம் கிட்ட அந்த உடன்படிக்கை பிரிஞ்சது உடைஞ்சது, மறுபடியும் தேவனும் மனுஷனும் ஒன்னாகிறதுக்கு எத்தனை காரியம் தேவைப்படுதுங்க.
பாவம் மன்னிக்கப்படணும், அதுக்கு ரத்தம் தேவையா இருக்கு. பிரிவினை வந்த 2 பேரும் சேர்த்து வைக்க ஒரு மத்தியஸ்தர் தேவையா இருக்கு. மறுபடியும் வார்த்தைகளை தேவன் தெரியப்படுத்தணும்னா இல்லையா, அதுக்கு 2 பேரும் சேர்த்து வைக்கிறது மத்தியஸ்தர் தேவையா இருக்கு. இத்தனை காரியம் தேவனுக்கு தேவைப்பட்டுச்சு, ஏற்படுத்தி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி வச்சுட்டாரு. இப்ப இவங்க என்ன சொன்னாங்க பிரதியுத்தரம், நீங்க சொல்ற மாதிரிதான் நாங்க தேவனே செய்வோம் அப்படின்னு பிரதியுத்தரம் சொல்லிட்டாங்க இல்லையா. தேவன் என்ன சொல்லிட்டார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்பா, உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு தேவன் வாக்கு பண்ணிட்டார். இப்ப 2 பேரும் டீலிங் சரியா இருக்கணும். நான் உங்க சொன்னபடிலாம் செய்வேன்னு சொன்னவங்க என்ன பண்ணணும், செஞ்சாதான் அந்த உடன்படிக்கை நிலைச்சிருக்கும். அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னதை அவர் செய்ய ரெடியா இருக்காரு. ஆனா இந்த உடன்படிக்கை மறுபடியும் உடையாம இருக்கணும் இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வருஷம் இந்த மக்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆலயத்துக்கு போகணும். ஆலயத்துக்கு போய் ஒரு ஆட்டோடைய ரத்தத்தை கொண்டு போய் அங்க கொடுத்து அந்த ஆட்டு ரத்தத்தை என்ன பண்ணணும், தெளிக்கணும் இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணுவோம், வருஷம் இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு காரியத்தை செய்யணும். அந்த கரெக்டா அந்த நாள் வந்து பஸ்கா நாள் வந்தோடனே அவங்க ஆலயத்துக்கு போயிடுவாங்க, எருசலேமுக்கு இல்லைங்களா. இது செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏற்கனவே இவங்க எகிப்துல இருந்து வெளியே வந்ததுக்கு காரணம் எப்படி வெளியே வந்தாங்க, அந்த ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினாலதான் என்ன பண்ணாங்க, வெளியே வந்தாங்க இல்லைங்களா. இப்ப பாருங்க, மனுஷன் பாவம் செஞ்சிட்டதுனால பாவம் மன்னிப்பு இல்லாம, அது ரத்தம் சிந்து இல்லாம பாவம் மன்னிப்பு கிடையாது. அப்ப அவங்க ஒரு ரத்தத்தை கொடுத்துதான் அந்த ஜனங்கள் வெளியே கொண்டுட்டு வர்றாரு தேவன். அது எதுக்கு ஒரு அடையாளமா இருக்குது, எகிப்து மரணத்துக்கு அடையாளமா இருக்கு. எகிப்துங்கிறது வந்து மரணத்துக்கு ஒப்பிடுற ஒரு இடத்துல இருப்பு காலவாயின்னு சொல்றாரு. அந்த இடத்துல இந்த மக்களை மறுபடியும் வெளியே கொண்டு வரணும்னா ரத்தம் சிந்தப்படணும். ரத்தம் சிந்து இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. அதனாலதான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அங்க அடிக்கப்படுது. யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. இது நம்ம வரனால நம்ம அந்த பாடத்தை அடுத்த வாரத்தில் நம்ம இது பிரிச்சு பார்க்கலாம். அப்ப பார்க்கும்போது அந்த ஒரு எகிப்துல இருந்து அந்த விடுதலை ஆகிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியோட ரத்தம் தேவைப்பட்டிருக்குது அப்படின்னு பாக்குறோம். அப்படி இருக்கும்போது தேவனுக்கும் மனுஷனுக்கும் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருச்சு. இப்ப பாருங்க, இந்த ஒரு உடன்படிக்கை இருக்கும்போது தேவனு அந்த இஸ்ரேல் மக்களை எப்படி வழி நடத்தினாரு. யாராவது அவர்களுக்கு எந்த தீங்கா செய்ய முடிஞ்சா, தேவ சுத்தம் இல்லாம அவங்க யாருமே தொட முடியாது. எந்த ஒரு ராஜா இவங்களுக்கு விரோதமா எழுந்து வந்தாலும் தேவனே இறங்கி யுத்தம் பண்ணிருக்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு தேவன் சொல்லியிருக்க. ஏன்னா உடன்படிக்கை இருக்க. இப்ப பாருங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருந்தா மனைவிக்கு எந்த ஒரு நாள் புருஷன் உயிரை கூட கொடுப்பாரு இல்லைங்களா. இப்ப பாருங்க, உலகத்துல எவ்வளவு ஜனங்களுக்கு தப்பு செய்யறாங்க, தேவன் அங்கெல்லாம் போய் டீலிங் பண்ணல, அங்க போய் ஏன் இப்படி பண்றேன்னு கேட்கல. ஆனா அந்த இஸ்ரேல் மக்களை யாராவது விரோதமா செய்ய வந்தா தேவன் போய் அங்க தடுக்கிறாரு. தேவனே அவங்களுக்காக போய் யுத்தம் பண்றாரு. காரணம் என்ன, இந்த ஒரு உடன்படிக்கை தான். இந்த ஒரு உடன்படிக்கை இருந்ததுனாலதான் தேவன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுது. தேவன் இறங்கி யுத்தம் பண்ண முடியுது. அந்நிய ராஜாக்களை இவங்களுக்கு தொடாதபடி பாதுகாக்க முடியுது. ஆசீர்வதிக்கிறார். இவங்களுடைய நிலத்தின் விளைச்சல் அவ்வளவு அமோகமா ஆசீர்வதிக்கப்படுது. தசம் பாகம் கொடுத்து வச்சிருக்கிறார். இதெல்லாம் அவங்க கரெக்டா செய்யற வரைக்கும் அவங்களை யாருமே தொட முடியாது. அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, அது மாதிரி இஸ்ரேலும் தேவன் அப்படி இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, தேவன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, உம்முடைய வார்த்தை நீங்க சொல்றதெல்லாம் செய்வோம்னு சொன்னாங்க பாருங்க, அது அவங்களும் மீறிட்டாங்க. வாசிங்க ஒரு வசனம், சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 37வது வசனம். பாருங்க எப்படி சொல்லிட்டாரு பாருங்க, அவருடைய இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படல. ரொம்ப நாளா பார்த்தாரு, அவங்களுடைய இருதயம் எப்பவுமே தேவனுக்கு ஏற்றதாவே கிடையாது. இருதயம் எல்லாம் எங்கதான் இருந்துச்சு, சரீரம் தான் வனாந்தரத்துல இருக்குது, தேவனிடத்துல இருக்கு. இருதயம் ஃபுல்லா எகிப்துல தான் இருக்குது. எகிப்து யோசனை தான் அவங்களுக்கு கம்ப்ளீட்டா இல்லைங்களா. இது நாம கூட இந்த மாதிரி இருக்க முடியும். இருக்கிறது கிறிஸ்தவங்களா இருப்போம், தேவனுடைய ஜனமா இருப்போம், பைபிள் வச்சுட்டு இருப்போம், இருதயம் பூரா உலகப்படி வாழணுன்ற சிந்தனை இருக்கும் நமக்கு. அதெல்லாம் விடுதலை ஆனா தான் நமக்கு இல்லைங்களா. அப்ப பாருங்க, அவங்க இருதயம் நிலைவரப்படல, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையா இருக்கவில்லை.
உடன்படிக்கை அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அங்க மீறி இருக்கிறாங்க. அப்படிங்கறதா ஓசியால வந்து நம்ம வாசித்தோமே, அவர்களும் ஆதாமை போல உடன்படிக்கை, என்னுடைய உடன்படிக்கை மீறினாங்களோ என்ன அர்த்தம்? இஸ்ரேல் ஜனங்களோ ஆதாம் எப்படி மீறினாங்களோ அதே மாதிரி இவங்களும் மீறிட்டாங்கன்னு தான் ஓசியால சொல்றாங்க. மறுபடியும் அதை வாசிச்சிருங்க. ஓசியா 6. பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்களும் அந்த உடன்படிக்கை மீறிட்டாங்க. ஏற்கனவே இருந்த ஒரு உடன்படிக்கை அது போயிடுச்சு. உலக ஜனங்கள் யாருக்கும் தேவனோட உடன்படிக்கை கிடையாது. ஆனால் அந்த தேவன் இஸ்ரேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இவ்வளவு காரியங்களை செய்யறாரு. ஆட்டு ரத்தத்தை கொடுக்கிறாரு இல்லைங்களா, அடுத்தது தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறாரு, ஒரு மத்தியஸ்தரை கொடுத்து உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டா என்னைக்கு அந்த மத்தியஸ்தர் மறிச்சாரோ அன்னைக்கே உடன்படிக்கை போயிடுச்சு. அவங்க மீறிட்டாங்க, தேவனுடைய வார்த்தையில அவங்க நிலைநிக்கல. அப்போ என்ன ஆயிடுச்சு, உடன்படிக்கை உடைஞ்சு போயிடுச்சு இல்லைங்களா. இப்ப உடன்படிக்கை எப்படி உடைஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் மக்களுடைய நிலைமை பாருங்க. இஸ்ரேல் தேசம் 2 தேசமாச்சு. பெத்தேல்ல தான்லயும் ஒரு கண்டுகுட்டி உண்டாக்கி சமாரியரா போயிட்டாங்க. அவங்க சமாரியரா போயிட்டதுக்கு பிற்பாடு அவங்க எங்க வர முடியாது, ஆலயத்துக்கு எருசலேமுக்கு வர முடியாது. எருசலேம்ல தான் என்ன பண்ணணுங்க, பலி செலுத்தப்படணும். இவங்க எங்க போய் பலி செலுத்துறாங்க, பெத்தேல்ல இருக்கிற கன்றுக்குட்டிக்கும் தான்ல இருக்கிற கன்றுக்குட்டிக்கும் போய் பலி செலுத்துறாங்க. அப்ப பாருங்க, வருஷம் வருஷம் நினைவு கூறுதல் ஒண்ணு இருக்குது. பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும், அங்க அந்த ரத்தத்தை நினைவு கூறணும். எனக்காக இந்த ஆடு பலியானது, நான் எகிப்திலிருந்து வெளியே வந்ததுக்கு காரணமே இந்த ஆட்டுக்குட்டி தான். இன்றைக்கு நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், தேவன் எனக்கு தகப்படம் இருக்கிறதுக்கு காரணமும் இந்த ஒரு ஆட்டுக்குட்டியோட ரத்தம் தான். அவங்க நினைவு கூறணும். அவங்க அதுக்கு வரவில்லாம நின்று போயிட்டாங்க. தேவனுடைய கட்டளைகள் அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு இஸ்ரேல் தேசத்துக்கு, அந்த 10 கோத்திரத்துக்கு. அதனால பாத்தீங்கன்னா அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, ஒரு காலகட்டம் வரும்போது கம்ப்ளீட்டா அந்த எகிப்து ராஜா வந்து அவர்களை வேற இடத்துல சிதறடிச்சு மற்ற ஜனங்களை உள்ள வச்சு மிக்ஸ் பண்ணிட்டாரு. அவர் அந்த தேசமே இல்லாதபடி, அந்த ஜனங்களே இல்லாதபடி 10 கோத்திரமும் போயிடுச்சு. இப்ப அந்த 10 கோத்திரத்துல என்ன கிடையாது, உடன்படிக்கை கிடையாது. ஆனா யூதா மக்கள்கிட்ட உடன்படிக்கை இருந்துச்சு. ஏன்னா அவங்க இஸ்ரேல் தேசத்துல இருக்காங்க, வருஷம் வருஷம் பலி செலுத்திட்டு இருக்காங்க. அவங்க சிறைப்பட்டு போனாலும் மறுபடியும் அவங்களை திருப்பி கொண்டு வந்து ஆலயத்தை கட்ட வச்சாரு. பாருங்க, நீங்க அந்த ஆலயத்தோட ஹிஸ்டரி எடுத்து படிச்சோம்னா எத்தனை தடவை ஆலயம் உடைச்சிருப்பாங்க, மறுபடியும் யாராவது வச்சு ஆலயத்தை கட்ட வச்சிருவாரு. அவங்க அங்க போய் வருஷம் வருஷம் பலி செலுத்துவாங்க. இந்த ஒரு உடன்படிக்கை அவங்களுக்குள்ள இருந்துகிட்டு அந்த வருஷம் வருஷம் அதை நினைவு கூறுவாங்க. அந்த உடன்படிக்கையை மறுபடியும் புதுப்பிச்சுக்குவாங்க. இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் என்ன இருந்துச்சு, அவங்களுக்கு அந்த உடன்படிக்கை இருந்துச்சு. ஆனா ஒண்ணு உடைஞ்சு போயிடுச்சு. எது, நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாங்க கம்ப்ளீட்டா. ஆனா ஒண்ணு மட்டும் இருந்துச்சு, இந்த உடன்படிக்கைய அந்த ஒரு ஆட்டு ரத்தத்தை பலி செலுத்தி வருஷம் வருஷம் நினைவு கூறுதலா இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து வரும்போது வியாபாரஸ்தலம் ஆயிடுச்சு. பாருங்க, இருந்துச்சு, அது இல்லாம இல்ல நம்ம சொல்ல முடியாத. ஒரு 2 புறா கொஞ்சம் வாங்கி என்ன பண்ணாங்க, கட் பண்ணி போட்டுருவாங்க. எங்க ரெடிமேடா கொண்டு வர வேண்டியது, அங்க கொண்டு வர வேண்டியது கிடையாது. இப்ப பாருங்க, ஒரு ஆட்டை கொண்டு வரணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் அவங்க நடந்து வரணும். 40 கிலோமீட்டரும் அந்த ஆட்டை இழுத்துட்டு வந்து சாதாரண காரியமா? எதை பார்த்தாலும் இந்த பக்கம் போவோம், இந்த பக்கம் போவோம், குடிச்சு இழுத்துட்டு வரணும். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நடந்து வந்துடலாம். நம்ம காலத்துல இந்த மாதிரி கிடையாது. அப்ப அவங்க நினைவு கூறுவாங்க, அந்த ஆட்டை இழுத்துட்டு வரும்போது, இந்த ஆட்டோட ரத்தத்தினால்தான் நம்ம பிதாக்களுக்கு விடுதலை கிடைச்சது, நம்ம இந்த ஆட்டோட ரத்தத்தினாலதான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குதுன்னு அவங்க திங்க் பண்ணுவாங்க. இப்ப அங்க இருந்து நல்லா கையை வீசிட்டு கடகடன்னு வந்துட வேண்டியது, அங்க ஒரு ஆட்டை வாங்கி அங்க பலி செஞ்சிருக்குது, வியாபாரம் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஆனா அந்த ஒரு உடன்படிக்கை அவங்க கிட்ட இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் இருந்துச்சு. அதனாலதான் தேவன் அவங்களை டீல் பண்ணிக்கிட்டே வந்தார், தீர்க்கதரிசிகளை அனுப்பிக்கிட்டு வந்தாரு. கடைசி தீர்க்கதரிசி யாரு, கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் கடைசி அவங்களுக்கு வந்து தீர்க்கதரிசி இல்லைங்களா. அவர் வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டா, தேவனுடைய வார்த்தையை சொன்னார், நீங்க மீறிட்டீங்க, நீங்க மறுபடியும் வாங்க, என்னிடத்துல வாங்க, உங்க நுகத்தை என்னிடத்துல இறக்கி வச்சிருங்க, என் நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடும் போது அவங்களுக்கு வர மனதில்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது கடைசியா இந்த ஒரு உடன்படிக்கைய தேவன் ஏற்படுத்தும் போது இஸ்ரேல் மக்கள்கிட்ட, நீங்க இதை மீறினா உங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை வரும்னு அங்கேயே சொல்லிட்டார். உபாக புத்தகத்திலே சொல்லிட்டார், நான் உங்களை புறஜாதிக்குள்ள சிதறடிப்பேன்னு ஜட்ஜ்மெண்ட் அங்கேயே வந்துருச்சு. பாருங்க, ஆதாமுக்கு வச்சது மாதிரியே, நீ என் உடன்படிக்கை கை கொண்டா, நீ என்னுடைய வார்த்தை கீழ்படிஞ்சா இந்த கனியை சாப்பிடாத, சாப்பிடாம இருந்தா நீ எப்போதும் வாழலாம், ஆனா நீ சாப்பிட்டீங்கன்னா மறிச்சு போயிடுவான்னு ஜட்ஜ்மெண்டே அங்க கொடுத்தார். இஸ்ரேல் மக்களுக்கும் அதே மாதிரி கொடுத்திருந்தார். எனக்கு நீ கீழ்படிஞ்சிருந்தீங்கன்னா பூமியில நீதான் என்னுடைய சம்பத்து, என்னுடைய சொத்து, என்னுடைய வாரிசு நீதான் சொல்லியிருந்தார். ஆனா கீழ்படியிலன்னு சொன்னா எவ்வளவு தண்டனை வரும் தெரியுங்களா?
உபாகம் 28 அதிகாரத்துல சாபங்கள் 65 சாபத்தை கொடுத்திருந்தா இவ்வளவுதான் வரும், நீ எங்க போனாலும் பட்டயம் உன்னை பின்னால தொடர்ந்து வரும் அப்படிங்கிறத அவங்க மீறினதுனால ஹிட்லர் காலம் வரைக்கும் பட்டயம் அவங்களை விடல. எங்கெங்க போறாங்களோ அங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வேதனை தான் இருந்துச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து அவங்களை கூப்பிடும் போது அவர் கூப்பிடுறாரு. இப்போ நம்ம வாசித்த இந்த பொருள் உங்களுக்கு புரியும். லூக்கால 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்ப கூப்பிடுறவரோட பொருள் எப்படி தெரியுதா? மறுபடியும் நீங்க வாழன்னு சொன்னா இன்னொரு உடன்படிக்கை இருக்குது வாங்கன்னு கூப்பிடுறேன். நீங்க ஏற்கனவே மீறிட்டீங்க, எல்லாத்தையும் தேவ வார்த்தையும் கீழ்படிறது கிடையாது, ஆனா இன்னொரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிதான் இந்த ஒரு காரியத்தை அவர் அங்க சொல்றாரு. இப்ப கடைசியாக அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லிட்டாரு. 19 அதிகாரம் லூக்கா 41 44 வரைக்கும் வாசிக்கலாம். 19 அதிகாரம் 41 44 வரைக்கும். பாருங்க, இப்ப சமாதானத்தை கேட்டதை அறிந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? இன்னொரு உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க அவங்க. ஏன்னா அந்த உடன்படிக்கை மீறினதுனால க்ளோஸ் ஆக போகுது. அந்த உடன்படிக்கை மீறினதுனால உங்களுக்கு என்ன தண்டனை வரப்போகுதுன்னு சொல்றாரு. ஒரு சமாதான நாள் அறிஞ்சு நீ என்கிட்ட வந்திருந்தீங்கன்னா இன்னொரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுது, அதுக்குள்ள நீ வந்துடலாம், இல்லைன்னா உனக்கு என்ன வரும்ன்றதான் சொல்றாரு. பாருங்க, அந்த சந்திக்கும் காலத்தை அறிஞ்சிருந்தா என்ன இருக்கும்? உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போயிட்டேன்னு சொல்ற. அப்ப அறிஞ்சிருந்தா தேவன் இன்னொரு உடன்படிக்கை ஏற்படுத்தி வச்சிருந்தார். அந்த ஒரு உடன்படிக்கையில ஆதாமும் நிலை நிக்கல, இஸ்ரேல் மக்களும் நிலை நிக்கல. காரணம், இவங்களால செயல்படுத்த முடியாத ஒரு தன்மை இருக்கிறத பாருங்க. இப்போ இந்த ஒரு உடன்படிக்கையில நிக்கிறதுக்கு தேவன் இன்னொரு காரியத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னா ஆட்டுடைய ரத்தத்தால அந்த உடன்படிக்கை சரிப்பட்டு வரல. நித்திய உடன்படிக்கை, இவருடைய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்படும். இந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா என்ன இருக்கு? மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு தான் நீங்க சொல்றாரு. இப்ப இன்னொரு உடன்படிக்கை ஏற்பட வேண்டியது அவசியமா இருக்கு. இப்ப உலகத்தின் மக்களோட யாராவது தேவனுக்கு உடன்படிக்கை இருக்கா? இல்ல, இல்லைங்களா? ஆதாம்ல இருந்து மீறி போனதுக்கு அந்த உடன்படிக்கை கம்ப்ளீட்டா போயிடுச்சு. ஆனா இஸ்ரேல் மக்களுக்கு உடன்படிக்கை இருக்கா? இன்னொரு உடன்படிக்கை இருக்குது. என்ன உடன்படிக்கை தெரியுங்களா? மறுபடியும் அவங்க கூட்டி சேர்த்தது எந்த உடன்படிக்கையினால? அவங்க அந்த உடன்படிக்கை கை கொண்டுட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். எது? தேவனுக்கு அது தெரியும், தெரிஞ்சுதான் அது கொடுத்தாரு. எது சொல்லுங்க? விருத்த சேதனம். அந்த விருத்த சேதன உடன்படிக்கை அவங்களுக்கு இருந்ததுனாலதான் மறுபடியும் அவங்களை கூட்டி சேர்த்துன்ற வார்த்தை நிறைவேற்ற முடியுது. அவங்க விருத்த சேதனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸியான காரியம் தானே இது, புரியுதுங்களா? பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணி இருந்தார், நான் மறுபடியும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த போறேன். அந்த ஒரு உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையா இருக்க போகுது. அப்படிங்கிறதா கிறிஸ்து இயேசு மூலமாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறார், புரியுதுங்களா? அந்த ஒரு உடன்படிக்கைக்குரிய அழைப்பு தான் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 1-8 வசனங்கள் வாசிக்கலாம். பாருங்க, இங்க தேவனோட நான் உடன்படிக்கை பண்ண போகிறேன் அப்படின்னு தேவன் வாக்கு பண்ணிட்டார். அந்த ஒரு உடன்படிக்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணிட்டார், நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி உடன்படிக்கை? ஆணை உடன்படிக்கை. நீங்க வந்து நீ இதை செஞ்சா நான் உனக்கு இதை செய்வேன்றது கிடையாது. தேவனை என் பேர்ல ஆணையா சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உடன்படிக்கை பண்ணுவேன், உன்னை கைவிட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டார். இதை யாரும் மீற முடியாது. தேவன் ப்ராமிஸ் பண்ணதை மீற முடியாது. அதுதான் நமக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போற உடன்படிக்கை எவ்வளவு முக்கியமானது தெரியுங்களா? தேவன் ப்ராமிஸ் வாக்கு பண்ணிட்டாரு. ஏன் மேல ஆணையா? யார் மேல ஆணையிடுறாரு? என் பரிசுத்தத்தின் பேர்ல ஆணை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
அந்த ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். பாருங்க, அங்க ஆணை கிடையாது, என்ன அத வார்த்தை கிடையாது, நீ இதை செய்ய நான் இதை செய்யறேன், டீலிங் அப்படி கிடையாது, ப்ராமிஸ் தான், அவ்வளவுதான். இதை விசுவாசித்தார் ஆபிரகாம், அதனால அவர் விருத்த சேதன அடையாளத்தை கொடுத்து அனுப்பிச்சார். புரியுதுங்களா? அப்ப இந்த ஒரு உடன்படிக்கை எது வரைக்கும் இல்ல, இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் இந்த உடன்படிக்கை கிடையாது. இப்போ இன்னொரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்படும், மத்தியஸ்தர் தேவை இல்லைங்களா? ஒரு மாடலான மத்தியஸ்தர் யாரு? ஒரு டெம்பரரி மாடலான மத்தியஸ்தர் தான் மோசே. உண்மையான மத்தியஸ்தர் யாரு? இயேசு. வாசிங்க, எபிரேயர் 9:12 வாசிக்கலாம். பாத்தீங்க, அங்க என்ன உண்டாக்கிச்சு? அந்த ஒரு உடன்படிக்கை, அந்த ஒரு ஆட்டோட ரத்தம் சரீர சுத்திகரிப்பு உண்டாக்கிச்சு. புரியுதுங்களா? சரீரத்துல செய்யற தவறுகளுக்கு அங்க என்ன பண்ணுது? மன்னிப்பு உண்டாக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இந்த ஒரு உடன்படிக்கை என்ன பண்ணுது? அடுத்த வசனம் வாசிங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். இப்ப இது எப்படி புரிஞ்சு கொள்றோம் நம்ம? அதனால சொல்லுவாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க எல்லா இடத்துலயும், இல்லைங்களா? அது வசனம் இல்லைங்க, அது பொருளா இருக்குதுன்னு சொன்னா வசனம் இருக்குது அப்படின்றாங்க அவங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம்னு வசனம் இருக்கு, ஜெயம் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்குன்னு வசனம் இருக்கு. ஆனா இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு இல்ல, வசனம் நேரடியா கிடையாது. ஆனா அங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு மனுஷன் ஊழியம் செய்ய முடியுமா? யாராவது ஊழியம் செய்ய முடியுமா? தேவனுக்கு போய் பாவியான மனுஷன் தேவன்கிட்ட போக முடியுமா? இப்ப தேவனையும் மனுஷனையும் சற்று யோசனை பண்ணி பாருங்க. தேவனுடைய நிலைமையும் நம்முடைய நிலைமையை யோசனை பண்ணி பாருங்க. தேவன் பூரண பரிசுத்தர், ஒரு பழுதும் இல்லாதவன். மனுஷன் பூரண அசுத்தன், ஒரு நல்லதும் இல்லாதவன். இப்ப ரெண்டு பேரும் எப்படி ஒண்ணாக முடியும் பாருங்க. இதுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவம் உருவாக்குற இடம் எது? மனசாட்சியை சுத்திகரிக்கணுமா? அப்ப இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும்னு சொல்லி இருக்குன்னா, அந்த ரத்தம் என்னன்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து? இந்த ரத்தம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அப்ப அந்த புதிய உடன்படிக்கை தான் ஒரு மனுஷனை பாவத்தை நீக்கி சுத்திகரிக்குது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்குள்ள யார் வர்றாங்களோ அவர்களை பாவத்தை நீக்கி சுத்திகரிக்குது. பாவம் எங்க இருக்குது? இருதயத்துல, மனசுல இருந்து இருக்குது. அதை நீக்கி சுத்திகரிக்கக்கூடிய அளவுக்கு பவர் இருக்குதா இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை. அதை குறித்து அங்க சொல்லியிருக்க. இப்போ நாம யாரு? தேவன் யார்? யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நமக்கு தேவனுக்கு உள்ள ஒரு இது பாருங்க. நாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? எபேசியர்ல வாசித்தவங்க போன வாரம் கூட வாசித்தோம், மறுபடியும் வாசிக்கிறேன். எபேசியர் 2:1-2 வசனங்கள். பாருங்க, நாம எதுல விரோதியா இருக்கிறோம்னா, பாவத்தினால தேவனுக்கு விரோதியா இருக்கிறோம், தேவனுக்கு சத்துருவா இருக்கிறோம், தேவன் நம்மளை பார்க்கும்போது விரோதியா இருக்கிறோம். ஏன்னா தேவனுக்கு ஆப்போசிட்டான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், விரோதியா இருக்கிறோம். பாவத்தினாலே நம்ம தேவன்கிட்ட போக தகுதியற்றவர்கள். சரி, இஸ்ரேல் மக்களுக்கு இன்னொன்னு இருந்துச்சு, தேவன்கிட்ட போறதுக்கு ஒரு தகுதி. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரு, ஆசீர்வதிப்பேன்னு. ஆபிரகாமுடைய மக்கள் தானே அவங்க. இப்ப அவங்க தேவன்கிட்ட போறதுக்கு ஒரே ஒரு தகுதி இருந்து, என்ன தகுதி? தேவாராதனை, வாக்கு தத்துவம் எல்லாம் யாருடையது? அவங்களுடையது, இல்லைங்களா? அந்த வசனம் கூட முன்ன வாசிங்க, 11 இருந்தது. மாம்சத்தின்படி ஒரு ஜாதிகளாய் இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற கிறிஸ்தவ உடையவர்களால் கிறிஸ்தவ இல்லாத எண்ணப்பட்டிருக்கீங்க. அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்கள். பாருங்க,
இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு தகுதி இருந்துச்சு. அது என்னன்னா அதான் சொல்றாரு, அவங்க காணி ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தாங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ண ஆபிரகாமுடைய மக்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு காணி ஆட்சிக்கு தகுதி இருந்துச்சு, நமக்கு தகுதி இல்ல. அந்நியர் வாக்கு தத்தத்தை யாரா எடுக்க முடியுமா? நாம வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளி யாரு? ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தா அவங்க பிள்ளைக்கு தான் நம்ம சேரும். நம்ம வாக்கு தத்தத்தை எடுக்கிறது கூட தகுதி நமக்கு கிடையாது. எந்த நம்பிக்கை இருந்துச்சு நமக்கு? பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம், அவ்வளவுதான். நம்ம முன்னோர்களை போய் கேட்டு பாருங்க, ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னால நல்லா சாப்பிடணும், வாழணும், செத்து போகணும், அவ்வளவுதான் அவங்களோட நம்பிக்கையற்றவர்கள். அவங்களுக்கும் தேவர்களை வழிபட்டாங்க, இந்த உலகத்தின் தேவர்களை வழிபட்டாங்க, அவங்களுக்கு அவங்க தவா இருந்தாங்க, எல்லாமே பண்ணினாங்க. ஆனா அவங்களுடைய நம்பிக்கை மரணம், எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஆனா நமக்கு இஸ்ரேல் மக்களுக்கு என்ன இருந்துச்சு? நம்பிக்கை இருந்துச்சு. தேவன் மருத்துவருந்து எழுப்புவார், நம்பிக்கை இருந்துச்சு. பாருங்க, தேவனற்றவர்கள் எவ்வளவு தேவர்கள் உலகத்துல 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. ஆனா தேவனற்றவர்கள் நாம. நம்முடைய முன்னோர்கள் அந்த 33 கோடி தேவர்களை தான் வழிபட்டு இருக்கிறாங்க. நாம் தேவனற்றவர்களாக தேவனுக்கு தகுதி உள்ளவர்களா இருந்தோம். இப்போ நாம் தேவனோட கிட்ட போக முடியுமா? இந்த ஒரு யோசனை பாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை என்ன பண்ணிருக்குங்கிறதுக்கு தான் நம்ம இந்த இடத்துக்கு வரோம். இவ்வளவு சுத்தி வர்றது எதுக்காக? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்ம எதுக்கு தகுதிப்படுத்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சுபாவப்படியே நம்ம தேவனுக்கு விரோதி, பாவத்தினால தேவனுக்கு விரோதியா இருக்கும். தேவன் நம்ம என்னதான் பண்ணணும்? அழிச்சு போடணும். ரெண்டாவது அந்த வாக்கு தத்தத்தின்படியும் நம்ம கருத்து தேவன்கிட்ட போறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. இப்படி இருந்த நம்ம தேவன் என்ன பண்றாருன்னா அழைக்கிறார். எப்படி அந்த இஸ்ரேல் மக்களுக்கு முதலாவது அந்த உடன்படிக்கை ஏற்படுறதுக்கு முன்னால நமக்கு என்ன பண்றாரு? சத்தியத்தை தான் தெரியப்படுத்துறார். பஸ்ல தேவனுடைய திட்டத்தை தெரியப்படுத்துறார். அவர் எப்படி பிளான் வச்சிருக்கிறார், அவருடைய யோசனை நமக்கு தெரியப்படுத்துறார். இந்த உலகத்தினுடைய ரட்சிப்பு, நம்முடைய ரட்சிப்பு, இந்த உலகத்துல என்னெல்லாம் தேவனுடைய யோசனைகள் இருக்குதோ இல்லைங்களா, எல்லாத்தையும் நமக்கு தெரியப்படுத்திட்டு பிற்பாடுதான் அந்த உடன்படிக்கையை பத்தி நமக்கு தெரியப்படுத்துறாரு. பாருங்க, சீசர்கிட்ட இயேசு கிறிஸ்து முதல்ல இருக்கிற வரைக்கும் ஃபுல்லா சத்தியத்தை பத்தி தான் பேசியிருக்காரு. கடைசியா உடன்படிக்கையை பத்தி எடுத்துறாரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்திட்டு உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. இப்ப நீ இதுக்கு வரணும் பிரியப்படுறியா அப்படிங்கறதா அவருடைய விருப்பமா இருக்கு. இப்ப நாம இந்த உடன்படிக்கைக்குள்ள வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? யாருக்கு இருக்குது? முதலாவது தகுதி என்ன நமக்கு? தேவன் தான் நம்மளை அழைக்கிற தகுதிப்படுத்துறாரு. முதலாவது அதுக்கு இது என்னது தேவை இருக்கு? சத்தியத்தை தெரிஞ்சிருக்கணும். நாம் தேவனோட உடன்படிக்கை அடையிறதுக்கு முதலாவது சத்தியம் தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? அடுத்தது சத்தியத்தை தெரிஞ்சதுக்கு பிற்பாடு என்ன தேவை இருக்கு? ஞானஸ்நானம். ஞானஸ்நானம்னா என்ன? இப்போ வாங்க ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பாருங்க, இந்த ஒரு மரித்தவன் பாவத்துக்கு நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கானே. இப்ப நாம் யாரு? பிறப்பிலே யாரு? ஆதாம், ஆபிரகாம், ஆதாமுடைய மனுஷர்கள். பிறப்பிலே பாவம் இருக்கு. இப்ப ஆதாமுடைய தண்டனை என்ன? நீ சாவாய் அப்படின்னு கொடுத்துட்ட. இப்ப ஆதாமுடைய ஜனங்கள் வாழலாம், 50 வருஷம் வாழலாம், 60 வயசு வாழலாம், 70 வருஷம் வாழலாம், 100 வயசு வாழலாம். ஆனா முடிவு என்னதான் இருக்கு? சாவாய். ஒரு நாள் அவர் செத்து போயிட்டார். இப்ப அவர் என்ன பண்ணாரு? உயிரோட இருக்கிற நாளெல்லாம் தாயின் கர்ப்பத்துல உருவாகும் போதே பாவம், கர்ப்பத்துல இருந்து பாவம் தெரிக்கும், பாவத்துல கர்ப்பம் தெரிக்குது. பிறக்கும் போதே பாவத்தன்மை, பாவ செயல்கள், பிறக்கும் போதே பொய் சொல்லுது. இப்படியே வளர்ந்து 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 வரும்போது 100 வயசு வருதுன்னு வச்சுட்டு ஒருத்தர் இறந்துட்டார். அவர் இறந்தவர் என்ன ஆயிட்டார்? இப்போ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். இனி அவர் பாவம் செய்ய முடியாது. காரணம், அவருக்கு சரீரம் இல்லை. சரீரத்துல வாழ்ந்த தன்மை அவர் இறந்துட்டார். சரீரம் மண்ணுக்கு போயிடுச்சு. இனி அவர் பாவம் செய்ய முடியாது. அதான் சொல்றாரு, மரித்தவன் பாவத்துக்கு நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்காங்க. இப்ப யாரோட தண்டனை வந்துருச்சு? ஆதாமுக்கு என்ன கொடுத்தாரு? சாவாய், செத்துட்டார். செத்தவொடனே அவர் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டார். இப்போ நாம தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமா அந்த உடன்படிக்கைக்குள்ள வரணும்னு சொன்னா சாகணும். சாகணும்னா என்ன? அதுதான் இந்த ரோமர்ல சொல்றாரு, ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரித்துதான் ஆகணும். ஆதாமுல பிறந்த எல்லாரும் மரணத்துக்குள்ள போகணும்.
அந்த ஒரு மரணத்தை எப்ப எடுக்கிறன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஞானஸ்தானத்துல வரும்போது, தண்ணியில முழுகும் போது, ஞானஸ்தானத்துல பொருள் என்ன, முங்கும் போது ஆதாமுடைய மரணம், மரிச்சிட்ட மரணம் வந்துருச்சு, டெத். தண்ணிக்குள்ள முங்கியாச்சு. தண்ணிக்குள்ள போன ஒருத்தர் என்ன ஆகணும்? அந்த தண்ணி எதுக்கு அடையாளம் தெரியுங்களா? அடக்கம் பண்ணதுக்கு அடையாளம் சொல்றாரு. அது இதுல பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். அடக்கம், தண்ணியில முங்குறது அடக்கம். அடக்கம் பண்ணியாச்சு. அவர் என்ன ஆயிட்டார்? பாவத்துக்கு நீங்க விடுதலை ஆக்கப்பட்டார். அவர் பாவத்துக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. இனி அவர் பாவம் செய்ய முடியாது, ஏன்னா அவர் மரிச்சிட்டார். இப்ப நாம மரித்தவர் யாரு? ஞானஸ்தானம். மரித்தவர் பாவத்துக்கு நீங்க விடுதலை ஆக்கப்பட்ட விசுவாசத்தினால மரிக்க ஒப்புக்கொடுக்கிறோம். இப்ப தேவன் சொல்றாரு, நீ ஆதாமுக்குள்ள மரிச்சிட்டப்பா, ஆதாமுடைய தண்டனை இன்னைக்கே உனக்கு வந்துருச்சு. இப்ப நான் உன்னை எப்படி எடுக்கிறேன்? தண்ணில இருந்து எடுக்கும்போது தேவன் எப்படி எடுத்துக்கிறாரு? என்னுடைய குமாரன் மூலமா உன்னை ஏத்துக்கிறேன், வா. இதுக்கு தகுதிப்படுத்துறது எது? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அவர் ரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை. என்னைக்கு ஞானஸ்தானம் தண்ணியில முங்கிட்டு அந்த ஒரு விசுவாசத்தோட எழுந்திருக்கிறோமோ, அன்னைக்கு அந்த உடன்படிக்கைக்கு நம்ம பாத்திரம், அந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ள போயிடும். புரியுதுங்களா? என்னைக்கு முழுகி எழும்புறோமோ அன்றைக்கு அந்த ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டுருச்சு. பாவியான மனுஷன், பரிசுத்தமான தேவன். இப்ப அந்த மனுஷன் ஆதாமுக்குள்ள மரித்து, இனி நான் கிறிஸ்துவோடைய உம்முடைய சித்தப்படி வாழ்வேன்னு சொல்லும் போது, எழும்பும் போது ஏசு கிறிஸ்து என்ன ஆறு? இப்போ மத்தியஸ்தர். நம்ம கையை பிடிச்சு கொண்டு எங்க கொடுத்துறாரு? தேவனோட. எவ்வளவு நாட்கள் போயிடுச்சு. ஆதாம் என்கிட்ட இறந்து போற அந்த உறவு எவ்வளவு காலம் கழிச்சு அது மறுபடியும் கிடைக்குதுன்னா அது எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. ஏசு கிறிஸ்து கொண்டு போய் பிதாவோட கை பிடிச்சிட்டாரு. இப்பதான் சங்கீதம் 55 வாசித்து பாருங்க. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னை பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். எப்படி அவர்கிட்ட உடன்படிக்கை பண்ண முடியும்? இந்த தேவன் சர்வ வல்ல தேவன், மகா பரிசுத்த தேவன், அவரோட யார் உடன்படிக்கை பண்ண முடியும்? அந்த பலியினால் உடன்படிக்கைனா இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் இதுக்கு நம்மளை தகுதிப்படுத்துது. புரியுதுங்களா? நான் ஏற்றுக்கொள்றேன் பவன, என் குமாரனுடைய ரத்தத்தினால அவன் ஏற்றுக்கொள்றேன். இந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ள வர்றோம். வரும்போது தேவன் ஏற்றுக்கொள்றார். தேவனுக்கு நமக்கு டீலிங். இப்ப நம்ம ஜபிக்கும் போது தேவன் கேட்கிறார். உலகத்துல துன்மார்க்கோட ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நீதியா எண்ணிக்கொள்றார். ஒருத்தர் தேவனோட ஒப்பந்தம் ஏற்படும் போது, ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு, நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கு, யோசனை பண்ணி பாருங்க. பாவத்தன்மை இருக்கு நம்ம கிட்ட, ஆனா விசுவாசத்தினால ஒப்பு கொடுக்கிறோம். உயிர்த்தெழுந்து கிறிஸ்துடைய ஜீவனால உயிர்த்தெழுந்து இருக்கிறோம். இப்ப தேவன் நம்மகிட்ட பார்க்கும் பாவம் இருக்குது. ஆனா தேவனோட உடன்படிக்கை செய்த மத்தியஸ்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உடன்படிக்கை பண்ணிருக்கேன், என்னோட உடன்படிக்கைக்குள்ள இவங்க வந்துட்டா கழிவு சுத்தமாக்கி உங்ககிட்ட கொண்டு கொடுத்துறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எப்படி ஒரு ஏற்படுது பாருங்க ஒரு உடன்படிக்கை. இப்ப பாத்தீங்க கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். பாருங்க, தேவனோட ஒப்புரவாகி இருக்காராம். தேவனுக்கு நமக்கு பிரிவு வந்துருச்சு. சத்துருக்களா இருந்த நம்மள தேவனோட ஒப்புரவாக்கி இருக்காரு. தேவனோட சமாதானம் ஆயிட்டோம். நாம எப்படி கொண்டு போய் இருந்த போற, கண்டிக்கப்படாதவர், குற்றமற்றவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களா உங்களுக்கு முன்னாடி நான் கொண்டு நிப்பாட்டுறேன் இவங்கள அப்படிங்கிற பொறுப்பை யார் ஏத்துக்கிறது? ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்காரு. அதனாலதான் அவருடைய ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்க நமக்கு தேவன் என்ன வாக்கு பண்றாரு? நான் உன்னை பரிசுத்தமாக்குன்னு வாக்கு பண்ணியிருந்தாரு பாருங்க. அந்த ஒரு வாக்கை கிறிஸ்து மூலமா நமக்கு நிறைவேற்றுற பாருங்க. இதோட ஆரம்பம் தான். முதலாவது நாம் ஒப்புரவாக்கப்படுறோம் தேவனோட அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக. அடுத்தது எபேசியர்ல 1:7 வாசிங்க.
அடுத்து என்ன உண்டாயிருக்கு? பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கு, மீட்பு உண்டாயிருக்கு. என்ன மீட்பு? பாவத்தின் சம்பளம் மரணம் தானே. மரணங்கிற இதுல இருந்து மீட்பு உண்டாயிருக்கு. பாவ மன்னிப்பு உண்டாகும் போது ஒரு மீட்பு உண்டாயிருக்கு. மரித்த ஒரு பாவத்துக்கு நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கான மரிச்ச நாம கிறிஸ்துவோட ஜீவன்ல பிழைக்கும்படி உயிரோட இருக்கிறோம். இததான் பவுல் ஒரே வார்த்தையில ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். நமக்கு இவ்வளவு தூரம் குத்துறோம், கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்காரு ஒரே வசனத்துல சொல்லிட்டாரு. கலாத்தியர்ல 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே கொடுத்த தேவனுடைய குமாரனை மற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பாருங்க எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு சிம்பிளா புரிந்து கொண்டதை எழுதி வச்சுட்டாரு. இனி நான் அல்ல, கிறிஸ்து. இனி ஆதாம் இல்ல, கிறிஸ்து. 2 ஆதாம் இல்லையா? முதல் இன்னொரு ஆதாம்ல தான் நம்ம வந்தோம். எந்த ஆதாம்? ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்த அந்த ஆதாமுடைய சந்ததியா வந்து இன்னொருடைய ஆதாமுடைய சந்ததியா மாறுறோம். ஞானஸ்நானம் மரிக்கும் போது அந்த ஆதாமுடைய அந்த ஜெனரேஷன் கட்டாகி தண்ணி வந்து எழும்பும் போது இன்னொரு ஆதாமுடைய பிள்ளை ஆகிறோம். அதனாலதான் நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்காரு. அந்த ஆதாம் இல்ல, இந்த ஆதாம், வானத்திலிருந்து வந்த ஆதாம் எனக்குள்ள இருக்கிறார், நான் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இது எப்படி ஏற்பட முடியும்? அப்ப இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்மளை எவ்வளவு தகுதிப்படுத்துது பாருங்க. எவ்வளவு தேவனுக்கு முன்ன நிக்க தகுதியாச்சு நம்மளை தகுதிப்படுத்துறதா இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினாலாக்கி இந்த உடன்படிக்கை. அடுத்து பார்க்கும்போது இந்த உடன்படிக்கையில நமக்கு இன்னும் என்ன கிடைக்குதுன்னா நித்திய ஜீவன் இல்லைங்களா? நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்க முடியுமா? தகுதி இருக்கா நமக்கு? பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரிக்க வேண்டியதான் நம்முடைய தண்டனை. ஆனா அந்த இடைப்பட்ட நாட்கள்ல தேவன் நம்மளை சந்திச்சு அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்தி அவருடைய மனதை நமக்கு ஓபன் பண்ணி கொடுத்து அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலாகி அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிறார். இந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ள நீ என்னைக்கு வந்துட்டியோ அன்னையில இருந்து நீ என்னுடைய மகன். நான் இப்ப தேவனுக்கு யாரு? புத்திரன். அப்பா கூப்பிட முடியுமா தேவனை? ஆதாமுடைய சந்ததி யாராவது அவர் அப்பான்னு கூப்பிட முடியுமா? தேவனேன்னு சொன்ன தகுதியற்றவர்கள், தேவன் அற்றவர்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்பான்னு எப்படி கூப்பிட முடியும்? நம்மளை நாம போய் அவரை கூப்பிடுறோம்னா அதுக்கு எவ்வளவு ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியம் கொடுக்கப்படுதுன்னா அவருடைய ரத்தம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த ரத்தம் தான். நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு அவருடைய ரத்தம் தான் காரணம். நமக்கு நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள காரணமா இருக்கிறது அவருடைய ரத்தம் தான் காரணம் இல்லைங்களா? அடுத்தது பாவ மன்னிப்பு உண்டாக்குறதுக்கு அவருடைய ரத்தம் தான் காரணம் பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கும்போது மரணத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிறது இந்த ஒரு உடன்படிக்கை. இப்ப வாசிக்கலாம். யோவான் 1 யோவான் 1:7 பாருங்க, அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தா நமக்கு கொடுக்குற கண்டிஷன் என்ன? ஒளின்னா என்ன? சத்தியம். சத்தியத்துல நீங்க நடந்தீங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தர் ஐக்கியப்பட்டிருப்பீங்க. யாரோட ஐக்கியப்பட்டிருப்போம்? நம்ம பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனோடும் ஐக்கியப்பட்டிருப்போம். அதுக்கு முன்வசனம் அதான் சொல்லுது. அப்போஸ்தலர் யாரோட ஐக்கியமா இருந்தாங்க? எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோட அவருடைய குமாரனோட அவருடைய ஐக்கியம் இருந்துச்சு. நீங்களும் என்னோட கூட ஐக்கியமாகிறதுக்காக தான் நாங்க இதை எழுதுறோம்னு சொல்றாரு. அப்ப அந்த வார்த்தையை விசுவாசித்த நாம என்ன சொல்றாரு? ஒளியில் இருக்குது போல தேவன் ஒளியா இருக்கிறார். அவர் எப்படி இருக்காரு? அவர்கிட்ட எவ்வளவு இருள் இல்லை, தீமைங்கிறதே அவர்கிட்ட கிடையாது, எவ்வித குறையும் அவர்கிட்ட கிடையாது, எந்த பழுதும் அவர்கிட்ட கிடையாது. புரியுதுங்களா? ஒளினா டியூப் லைட்ல ஒளியா இருக்கிறது ஏதாவது தெரியுதா? ஆனா ஒரு புள்ளி வச்சு பாருங்க, புல் ஒளின்னு சொல்ல முடியாது. அவ்வளவு பியூரா இருக்க தேவன்கிட்ட எந்த ஒரு குறையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அநீதி கிடையாது, பாவம் கிடையாது, எந்த ஒரு தவறையும் நம்ம தேவன்கிட்ட கண்டுபிடிக்க முடியாது. நம்முடைய யோசனை வச்சுதான் நம்ம பைபிள் பார்த்துட்டீங்கன்னா தேவன் இப்படி பண்றாருன்னு நம்ம நினைப்போம். தேவன்கிட்ட எந்த பழுதும் கிடையாது. அப்படிப்பட்ட தேவனிடத்துல இருக்கிறாம ஒளியில இருக்கிறார். அது போல குறைவற்றவர்களாக இருந்தீங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தர் ஐக்கியப்பட்டிருப்பீங்க. அப்ப நம்ம இந்த உடன்படிக்கைக்குள்ள வரும்போது தேவன் என்ன சொல்றாரு? உன்னிடத்துல அன்பு கூறுவது போல் பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக. தேவன் அன்பா இருக்கிறார்.
நீங்களும் ஒருவரோட அன்பு கூறுங்க. அதான் அவருடைய கற்பனை. ஒரே வார்த்தையில முடிச்சாரு ஏத்துக்கிறது. நான் உங்களோட அன்பா இருக்க போது நீங்களும் ஒருவரோட அன்பா இருங்க. அதான் ஒளி. அப்படி ஒளியில நடந்தீங்கன்னா அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் அந்த உடன்படிக்கைக்குள்ள நீங்க இருப்பீங்க. ஒருவரோட நீங்க அன்பு கூர்ந்தீங்கன்னா அந்த உடன்படிக்கைக்குள்ள இருப்பீங்க. ஒருவரை நேசித்தீங்கன்னா அந்த உடன்படிக்கைக்குள்ள இருப்பீங்க. ஒருவரை ஒருவர் கடித்து பட்டீங்கன்னா உடன்படிக்கை விட்டு வெளியே போயிடுவீங்க. அப்ப ஒருவரை நீங்க நேசிக்கும் போது, அன்பு கூறும்போது, தேவனுடைய கற்பனை கீழ்ப்படும் போது அந்த உடன்படிக்கைக்குள்ள இருப்பீங்க. இந்த ஒரு உடன்படிக்கை சகல பாவத்தையே நீக்கி நம்ம சுத்தமாகும். அதனாலதான் அவங்க சொல்லியிருக்காங்க, 20 வசனம் 24 வசனம் வாசிங்க. பாருங்க, தேவனுக்கு என்ன இருக்கா, நம்மள வலுவாதபடி காக்கவும், மகிமை உள்ள சந்நிதியில மாசுன்னு அழுக்கு, பாவம், குற்றம் எல்லாம் இல்லாம கொண்டு போய் நிறுத்தும்படியாகவும் சன்னிதானத்துல மகிழ்ச்சியோட மாசற்றவனா நிறுத்த வந்தவர் யாரு? தேவன். இந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற ஒருத்தருக்கு தேவனுடைய புல் எழுப்பு கிடைக்குது, தேவனுடைய இரக்கம் கிடைக்குது, தேவனுடைய அன்பு கிடைக்குது. ஆதாம தேவன் மன்னிச்சிருக்கலாமே, ஆதாம மன்னிக்கலையே. காரணம், அவருக்கு என்ன கிடையாதுங்க, மத்தியஸ்தர் கிடையாது, அவருக்கு அங்க ரத்த சிந்துதலும் கிடையாது. அங்க நீதியின்படி தண்டிக்கிறாரு. இங்கேயும் நீதி இருக்குது, ஆனா ரத்த சிந்தப்பட்டிருக்குது. இங்க மன்னிப்பு இருக்குது இல்லைங்களா? நாம் உண்மை இல்லாம இருந்தாலும் அவர் உண்மையா இருக்கிறான்னு வசனம் சொல்லுது. அது எப்போது? நாம சில நேரம் தவறும் போது தேவன் உண்மையா இருந்து என்ன பண்றாரு, நீ குறை உள்ளவன்னு நினைச்சுதான் எடுத்திருக்கிற, பயப்படாத, இனி அதை செய்யாம நீ விட்டுட்டு வா, உன்னை நான் மன்னிக்கிறேன் அப்படிங்கிறதா சொல்றாரு. தீமோத்தேயுல 2 தீமோத்தேயு 2:13 வாசிங்க. பாருங்க, இந்த வசனம் அவர் தம்மை மறுதலிக்க முடியாதான், அவர் வாக்கு பண்ணிட்டு அதை மீற அவரால் முடியாதான். நீ உண்மை இல்லாதவன் தான்ப்பா, தெரிஞ்சுதான் நான் எடுத்திருக்கேன், ஆனா என் குமாரன் உண்மை உள்ளவர், அவருடைய ரத்தத்தினால் நீ உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்க, நீ உண்மை இல்ல, ஆனா நான் உண்மையா இருக்கேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு பண்ணிருக்கேன், வா. எவ்வளவு இது இப்ப தேவனிடத்துல யாரா இந்த மாதிரி போக எதிரல் மக்கள் போக முடியுமா? தப்பு செஞ்ச உடனே அங்க தண்டனை வந்துடும். ஆட்டோடைய ரத்தம் என்ன பண்ணுங்க, பாவத்தை நீக்கி சுத்திகரிப்பு உண்டாக்கு இல்லையே, மனுஷனுக்கு வர்ற தண்டனையிலிருந்து அதை விடுவிக்க இல்லையே. ஆனா இவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உடன்படிக்க தண்டனையிலிருந்து விடுவிக்குது, பாவத்திலிருந்து விடுவிக்குது, மரணத்திலிருந்து விடுவிக்க கூடியதா இருக்குது. அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது அதுக்கு இல்லைங்களா? அப்ப பாருங்க, தயவை காண்பிக்கிறார், இரக்கத்தை காண்பிக்கிறார், அங்க காட்ட முடியாது. இப்ப தேவ தயவு நம்ம குணப்படுத்து. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நீ குணப்பட்டிருப்பா, நீ குணப்பட்டிருப்பா, நீ குணப்பட்டிருப்பா. எத்தனை தடவை தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, 10 தடவை தப்பு பண்ணியா, 20 தடவை தப்பு பண்ணியா, மன்னிச்சிடறேன், 21வது தடவை விட்டுடு. 100 தடவை தப்பு செஞ்சா மன்னிக்கிறேன், 101வது தடவை விட்டுடு. இது எங்க கிடைக்கும்? யார்கிட்ட கிடைக்குது? அப்போ இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் எவ்வளவு விலை உயர்ந்த ஒரு காரியத்தை நமக்கு செஞ்சிருக்கு. தேவனுக்கு முன்ன நிக்க நம்மளை தகுதிப்படுத்துது. அப்பான்னு கூப்பிடுறோம், தேவன்கிட்ட போகிறோம் இல்லைங்களா? பாருங்க, இந்த ஒரு ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இந்த ஒரு ஆசாரியர் தேவன்கிட்ட போகணும். அவர் என்னெல்லாம் பண்ணணும், அவருங்க கரெக்டா ட்ரெஸ் போட்டிருக்கணும், அந்த தரப்பா கட்டி இருக்கணும். தரப்பா இல்லாம உள்ள போக முடியாது, ஒரு காரியம் கூட தவற முடியாது. தவறுனா அவர் உள்ள போக முடியாதுங்க, அங்கேயே க்ளோஸ் ஆயிடுவாரு. அவ்வளவு கரெக்டா தேவன் சொன்ன விதமா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் அவர் மெதுவா உள்ள போகணும். அந்த 2ஆம் திரைக்குள்ள போகும்போது அவருக்கு எப்படி இருக்கும், ஏதாவது குறையா இருக்குதான்னு தன்னை அப்படி யோசிப்பாரு. ஏன்னா அங்க யாரு இருக்குதாங்க, தேவன் இருக்காரு. தேவனுக்கு இடத்துக்குள்ள போறதுக்கு தேவன் தெரிந்து கொண்ட ஆசாரியருக்கு இவ்வளவு காரியம் தேவைப்பட்டது இல்லைங்களா? அங்க ஒரு தவறு நினைச்சு என்ன பண்ணிடுவாங்க, அங்கேயே மறிச்சிருவாரு. அதனாலதான் அவர் போகும்போது இடுப்புற ஒரு கயிறு கட்டிட்டு போறாரு உள்ள. இன்னைக்கு சிஎஸ்ஐல ஆட்சியில பாதகம் கட்டிருக்காங்க பாருங்க ஒரு கயிறு. எதுக்காக கட்டிருக்குன்னு செத்து போன பாடி எடுக்கிறதுக்காக கட்டி இருக்குதுன்னு தெரியல இல்லைங்களா? அவங்க கட்டிட்டு போவாங்க. அங்க போய் மணி சத்தம் நின்று போச்சுன்னா பாடியை வெளியே எடுத்துடணும். ஏன்னா மத்தாளுகளை கூட அவரும் செத்து போயிடுவாரு. கயிறை வெளியே கட்டிட்டு போகணும். அப்ப பாருங்க, எவ்வளவு ஒரு தேவன்கிட்ட போறதுக்கு ஒரு மனுஷனுக்கு தகுதியே கிடையாது. தேவன் இருக்கிறது அங்க மகாபரிசுத்த ஸ்தலம்,
மனுஷன் இருக்கிறது பாளையம். தேவனுக்கும் மனுஷனுக்கும் எவ்வளவு பிரிவு வந்திருக்குன்னு கேட்டா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆசாரியம் தான் தேவன்கிட்ட போக முடியுது. அதுவும் அவர் தேவன் இவ்வளவு காரியங்களை சொல்லணும், கரெக்டா வச்சுட்டு தான் உள்ள போகணும். ஒண்ணு குறைய வந்தாலும் தேவன் படாம அடிச்சுடுவார், நீதியின்படி தண்டிச்சிடுவார் இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு நாம போறோம்னா எப்படி பாருங்க, ஒரு வசனம் வாசிங்க, தைரியமா கிட்ட வாங்கன்னு கூப்பிடுறாரு. எபிரேயர்ல 10ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய சிறையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தைரியம் வந்திருக்குது. தைரியம் வர முடியுமா? யாராவது தேவன்கிட்ட போக முடியுமா? ஐயோ தேவன் கிட்ட போனாலே இந்த தேவனுக்கு முன்னால் யார் நிக்க முடியும்னு சொல்லி எல்லாம் அதர்றாங்க, பயப்படுறாங்க. அந்த ஒரு தேவன்கிட்ட போறதுக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இயேசு கிறிஸ்துடைய அவருடைய ரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு. தேவன்கிட்ட கிட்ட போறோம், தப்பு பண்ணிட்டு தேவனே என்ன மன்னிச்சிருக்க சொல்லிட்டு நம்ம எழுந்து போறோம். ஆனா இஸ்ரேல் மக்கள் ஒரு தப்பு செஞ்சா அடிச்சு அவனை தூக்கி பாளையத்து வெளியே தூக்கி போட்டுருவாங்க. எங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்க ஆசாரியர் ஒரு தப்பு செஞ்சாலே தூக்கி பாளையத்து வெளியே போட்டுருவாங்க. ஆனா இங்க எழுச்சி வாப்பான்னு கூப்பிடுறாரு. எப்படி இது? எந்த ரத்தத்துல நமக்கு தைரியம் கிடைச்சிருக்கு? அடுத்த வார்த்தைங்க, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினால், பாருங்க, இந்த ஆசாரியர் மத்தியஸ்தர் பரிந்து பேசுறாரு. எப்படி பரிந்து பேசுறாரு? இன்னைய விட்டுடுங்க, வேணாம், அவனை தெரியாம செய்யறாங்க. மோசம் எங்க பரிஞ்சு பேசுறாரு, இந்த ஜனங்களை அழிச்சிருங்க சொல்லும் போது, இல்ல இல்ல வேண்டாம் தேவனே வேண்டாம் விட்டுருங்க, என்ன வேணா அழிச்சிருங்க, அவங்களை விட்டுருங்க. அந்த மோசை இவருக்கு ஒரு மாடல் தான். ஆக்சுவலா இவர் செய்யறது அது, புரியுதுங்களா? பாருங்க, அப்ப சொல்றாரு, என்ன வேணா தண்டிச்சிருங்க, அவனை விட்டுடுங்க, என்ன வேணா தண்டிச்சிருங்க, என் மகளை விட்டுடுங்க. பறிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கிறார். எப்படி இருக்கு பாருங்க, இது தேவன் நீதிபரர். தப்பு செய்யும் போது என்ன தேவன் என்ன பண்ணுவாங்க? ஜட்ஜ்மெண்ட் வரும். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் ரத்தத்துல உடன்படிக்கைக்குள்ள இருக்கும், விட்டுடுங்க. சோ தேவன் விட்டுறாரு. எவ்வளவு நாளைக்கு பாருங்க மன்னிப்பு இருக்கு. அடுத்த வசனம், இப்ப இன்னொன்னு நமக்கு தேவையா இருக்கு. என்ன தேவை இருக்கு? சுத்த இருதயத்தோட நம்ம போகணும், விசுவாசத்தின் நிச்சயத்தோட போகணும். தேவன் என்ன மன்னிப்பாருன்னு நிச்சயத்தோட போகணும். தப்பு பண்ணி தேவன் மன்னிக்க மாட்டான்னு நினைக்கிற நினைச்சிட்டு போகக்கூடாது. அது நிச்சயம் கிடையாது, அது தைரியம் கிடையாது. அந்த தைரியமா வரணும்னு சொன்னா விசுவாசம் நமக்கு கரெக்டா இருந்தா தான், தேவனே என்ன மன்னிச்சிருங்க அப்படி விழுந்து எழுந்து, நீதிமான் 7 தடவை இருந்தாலும் எழுந்திருப்பான். எழுந்து நேரம் மறுபடியும் தேவன்கிட்ட போகிறோம். பாருங்க, விசுவாசத்தை நிச்சயத்தோட என்கிட்ட வாங்க, உங்களுக்கு நான் குமாரனுடைய ரத்தத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ள இருக்கேன். இப்ப பாருங்க, இந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற நமக்கு என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்துமோ அந்த உடன்படிக்கை நமக்கு ஏற்படுது. இந்த உலகத்துல எல்லாரும் மேலும் தேவனுடைய கோபம் வரும், எல்லா மனுஷன் மேலும் தேவனுடைய கோபம் வரும். அங்க பாருங்க, எகிப்துல அந்த ரத்த பூசண அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஜனங்களை தவிர மீது எல்லாரும் மேலும் தேவனுடைய கோபம் வருது. இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறவங்களை தவிர மீது எல்லாரும் மேலும் தேவனுடைய கோபம் வரும். சங்கார தூதன் வருவார், சங்கார தூதன் அழிச்சு போடக்கூடிய ஒருத்தர் வர, அப்போ இந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுறாரு. நாம இந்த ரத்தத்துக்குள்ள அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்துடுறோம். எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க, இந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ள வர்றது எவ்வளவு ஒரு சாக்கியம் இருக்குன்னு பாருங்க. என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை எவ்வளவு காக்குது நமக்கு, பாவ மன்னிப்பு, நித்திய மீட்பு உண்டாக்குது, நமக்கு நல் மனசாட்சி கொடுக்குது, துர் மனசாட்சி நீக்கி போடுது, விசுவாசத்தை நிச்சயத்தை நமக்கு கொடுக்குது, தேவனத்துல போக நமக்கு தைரியத்தை கொடுக்குது, நமக்கு நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கையை கொடுக்குது. அப்ப இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சாதாரணமான ஒண்ணு கிடையாது. அந்த ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. இந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்தவங்க வருஷம் வருஷம் அதை நினைவு பண்ணணும். டெய்லி நம்ம நினைவு கூற வேண்டிய ஒரு காரியம் தான். ஆனா வருஷம் ஒரு நாள் இந்த ஒரு அப்பத்தோட நினைவு கூறது எது கிடையாது தெரியுங்களா? இந்த ரத்தத்தினாலதான் நான் இன்னைக்கு இருக்கிறேன். தேவனே என்னிடத்துல ஏதோ ஒரு நல்லது காணப்படுது, அதுக்கு இந்த ரத்தம் தான் காரணம். என்னிடத்துல இருந்து ஏதோ ஒரு குறை நீக்கப்பட்டிருக்கு, அதுக்கு இந்த ரத்தம் தான் காரணம். பாருங்க, நம்ம அந்த ரத்தத்தை வாங்கி புதிக்கணும்னா அதுக்கு எவ்வளவு ஒரு அடையாளம் வச்சிருக்கிற தேவன். இன்றைக்கு நான் உங்களுடைய பிள்ளையா இருக்கிறேன், உங்களை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு காரணமே இந்த ரத்தம் தான். எத்தனை ஒரு உணர்வோட நம்ம அதை வாங்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? அப்ப ரத்தத்துல பங்கு பெற போகிற நாமனா மறுபடியும் அந்த உடன்படிக்கைய புதுப்பிச்சுக்கிறோம்.
அந்த இடத்துல வந்து நம்ம தேவனிடத்துல, தேவனே நான் இது வரைக்கும் செய்த காரியங்கள், இப்ப நம்ம அந்த உடன்படிக்கை தேவனோட பண்ணியிருக்கோமே, அதை உண்மையா இருக்கோமா நம்ம செக் பண்ணணும். என்ன சொல்றா, அவர் ஒளியில இருக்கிறப்ப நீங்க ஒளியில இருந்தோமா, நாம மற்றவங்க அன்பு இருந்தோமா, தவறு செஞ்சா நம்ம என்ன பண்ண அந்த இடத்துல தேவன் அந்த இடத்துல குறையா இருந்திருக்கேன், அதை நான் எடுத்து போடுறேன், இனி நானும் அதை செய்யாம இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் மறுபடியும் நான் உங்ககிட்ட வந்துடுறேன், என்ன சீர்படுத்துங்க அப்படின்னு நம்ம தைரியமா அந்த இடத்துக்கு வரதுக்கு தேவையா இருக்குன்னு பாக்குறோம். அதுதான் சொல்றாரு 1 Corinthians 11:31 நம்மை நாமே நிதானிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. நம்மை நாமே நிதானிச்சு பார்த்துதான் அதை எடுக்க வேண்டியதா இருக்குது இல்லைங்களா. இப்ப பாருங்க, இன்னொரு காரியம், தேவன் எவ்வளோ பொறுமையா இருந்து இந்த ஒரு தன்னுடைய குமாரனை நம் விரோதிகளா இருக்கும் போதே, தேவனுக்கு சத்துருவா தன் வழிய போகும்போதே தன் குமாரனை கொடுத்திருக்கிறாரு. அந்த ரத்தத்தை மட்டும் நீங்க அசட்டை பண்ணிடாதீங்கன்னு தேவன் ஒரு வார்னிங் பண்ணியிருக்காரு. பாருங்க, அது உலகத்துக்காரு கிடைக்காத ஒண்ணுதான். இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்து அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளவு மேன்மை இருக்குது, ஆனா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குது. எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரமானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இப்ப இந்த ரத்தத்தை அசட்டப்படுறதுன்னா என்ன? அந்த உடன்படிக்கை அசட்டப்படுறது. நான் தேவனே இனி நான் இப்படிதான் செய்வேன்னு ஒப்பு கொடுத்துட்டு அதை மீறணும் பாருங்க, அதான் அந்த உடன்படிக்கை அசட்டப்படுறது. நான் இனி உங்களுடைய சித்தப்படிதான் நடப்பேன்னு ஒப்பு கொடுக்குறோமே, அப்பதான் அந்த உடன்படிக்கை ஏற்படுது. ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன சொல்றேன், இனி நான் உங்களுடைய விருப்பத்தை செய்வேன், நான் ஆதாம் படி நடக்க மாட்டேன், ஆதாம் கூட நான் மறிக்கிறேன்னு சொல்லிதானே சொல்றோம். மறுபடியும் ஆதாம் போல் நடந்தா இந்த ரத்தத்தை அசட்டப்படுறோம். மறுபடியும் அந்த ஆதாம் போல நம்ம செய்தோம்னு சொன்னா இந்த ரத்தத்தை அசட்டப்படுறோம்னா, ரத்தம் என்னது ஜீவனை கொடுக்கக்கூடியது. ஆதாமுடைய ரத்தம் நமக்கு ஜீவனை கொடுத்துச்சு, இந்த ஒரு சரித்திரவான இந்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நமக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நமக்கு என்ன பண்ணுது, ஜீவனை கொடுக்குது இல்லைங்களா. அப்ப அதை நம்ம நிந்திச்சோம்னு சொன்னா எங்க போவோம், போயிட்டு இதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் தேவனோட ஒப்புரவாதத்துக்கு ஒரு வழி இருக்கா சொல்லுங்க. உலக மக்களுக்கு 1000 வருஷத்துல எல்லாரும் இந்த உடன்படிக்கைக்குள்ள வரப்போறாங்க இல்லைங்களா. அப்போ நமக்கு இந்த ரத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிற அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னா, உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற ஒருத்தருக்கு தேவனுடைய எல்லா வாக்கு தத்துவமும் நமக்கு பலிக்கும். எவ்வளவு வாக்கு தத்துவம் பண்ணியிருக்காரு, எவ்வளவு பண்ணியிருக்காரு. ஒரு பிரமிப்பான ஒரு வார்த்தை இருந்துச்சு, நான் இந்த வார்த்தை பாத்தீங்க சங்கீதத்துல, ஏசாயா புத்தகத்துல 43ஆம் அதிகாரம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? இந்த வார்த்தை எப்படி இருக்கு தெரியுமா? நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன், உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பாருங்க எப்படி வார்த்தை சொல்ற, நான் வனாந்தரத்துல வழியை உண்டாக்குவேன், உங்களுக்கு தெரியுமா என்னை பத்தி அப்படின்னு தேவன் கேட்கிறார். அப்ப தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், எந்த ஒரு குறையா இருந்தாலும் தேவனே இது என்னால முடியலன்னு நம்ம ஒத்துக்கிட்டு தேவன்கிட்ட போயிட்டு அதைத்தான் தேவன் எதிர்பார்க்க. இந்த உடன்படிக்கையில வந்து நான் செஞ்சிருவேன் என்னால முடியுன்றது கிடையாது. தேவனே அப்படி இருக்க, என்னுடைய மனசு இப்படி இருக்கு, நான் அந்த குறையா இருக்கேன், தேவத்தை கொண்டு வைக்க அதை சொல்ற எல்லாத்தையும் சோதனத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்திட்டா அப்ப தேவன் என்ன பண்ண, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், எல்லா ஹெல்ப்பும் உனக்கு தான்ப்பா. இன்னைக்கு உலகத்தையே தேவன் அடிக்காம வச்சிருக்காரு இந்த ஒரு உடன்படிக்கைக்காக. இந்த உடன்படிக்கைக்குரிய புத்திரர்களுடைய எண்ணிக்கைக்காக அந்த உலகம் காக்கப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு சாக்கியத்தை தேவன் நமக்கு வச்சிருக்கிறார் இல்லைங்களா. அப்ப அந்த ஒரு உடன்படிக்கை கிறிஸ்து இயேசு மூலம் உண்டான ஒரு உடன்படிக்கை, அந்த ரத்தம் எவ்வளவு பெருசு முக்கியமானது. மறுபடியும் அந்த வசந்த வாசலாம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். இதான் அதோட பொருள். இந்த ரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை, இந்த ரத்தம் எவ்வளவு ஒரு சாக்கியத்தை நமக்கு உண்டாக்கி இருக்குது அப்படிங்கறத நினைவு கூறுறதுதான் அந்த வருஷத்துல ஒரு நாள் அவர் என்றைக்கு மறித்தாரு அன்றைக்கு நம்ம அதை நினைவு கூறுறோம். பாருங்க நினைவு கூறுன்னு என்ன அர்த்தம், இதுக்கு இடையில இதுக்கு கீழே என்ன இருக்கு, மறந்துடக்கூடாது, அதான் நம்ம அர்த்தம், மறந்துடக்கூடாது. பாருங்க ஒரு அந்த உலக மனுஷன் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு,
ஒரு வருஷம் கழிச்சோட ஒரு பெரிய ஃபேனை போட்டு வரிச்சு போயிட்டு வந்து கொண்டு வச்சிருக்காங்க, நினைவு கூடுறாங்க. என்ன பிரச்சனை இருக்கு இதனால? அவங்களுடைய கெடுத்து கொள்றது. அவ்வளவு பெரிய போஸ்டர் சூப்பரா இருக்கும். அந்த ஒரு போஸ்டர் இருக்குதுல நல்ல போட்டாவை போட்டு அதை போடுவாங்க. அந்த செத்து போறவனுடைய தாய் வெளியே வந்தவங்க பார்த்துட்டு ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சுட்டு போகும். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சுட்டு போகும். அது என்ன யோசனை இருக்க? அதை மறந்து போகணும்னு சொன்னாலும் அது நினைப்போட்ட வச்சு டெய்லி பார்த்து அழுதுகிட்டே சொல்லி வச்சிருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு மனுஷன் ஞானம் மோசமா இருக்கு பாருங்க. இல்லைங்களா? பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்னு அவ்வளவு பெரிய வந்து போட்டு நினைவு கூடுறாங்க. இல்லைங்களா? அவங்க பாருங்க செத்து போன ஒருத்தருக்கு அவ்வளவு நினைவு கூடுறாங்க, அவ்வளவு செலவு பண்றாங்க. நாம எதை நினைவு கூடுறோம்? எனக்காக அடிக்கப்பட்டுச்சு அந்த ஆட்டுக்குட்டி, அவங்களுடைய ரத்தத்தினால எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குங்கிறத நினைவு கூறுகின்றது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. ரெண்டாவது இதோட பொருள் வந்து நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணுங்கிறது அதோட பொருள். நன்றி உள்ளவர்களா இருங்க. ரெண்டாவது மறந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் ஒரு தடவை நமக்கு என்ன பண்ற அப்பப்போ நினைப்பூட்டி நம்மளுடைய உடன்படிக்கையை புதுப்பிச்சுக்கலாம். தேவனே இனி ஜனவரி வந்தோன்னு ஒன்று சொல்லுவாங்க, இனிமே ஜனவரி 1 நாளையில இருந்து இந்த காரியத்தை நான் விட்டுற போறேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறது போல இந்த ஒரு ஆப்போசிட்டுக்கு வரும்போது தேவனே இந்த வருஷத்துல நான் இந்த ஒரு காரியத்துல இருந்திருக்கேன், இனி நான் அதை விட்டுட்டு இனி நானும் உங்களுடைய சுத்தப்படி நடக்கிறதுக்கு அது பழையதை கலைஞ்சிட்டு புதியதை போகும்போது அதான் சொல்லுவாங்க, பழையன கழிந்தன புதியன புகுந்தன, பழையெல்லாம் எடுத்து சுட்டுத்தள்ள புதுசாக வந்துன்னு சொல்லி இந்த உலகத்துல வச்சிருக்காங்க. அது நமக்கு தான் பழையத்தெல்லாம் தூக்கி போட்டு புதிய நினைவோட விசுவாசத்தோட தேவனிடத்துல வரும்போது அந்த ஒரு நினைவு கூடுதலை நாம செய்யும் போது நம்மளோட உடன்படிக்கை நம்ம மறுபடியும் புதுப்பிச்சுக்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நமக்கு தேவனோட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கு. தேவனை அப்பான்னு கூப்பிடுற ஒரு உரிமையை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கு. ஸோ நம்ம பார்க்கும்போது இதை நம்ம எப்போதும் நினைவு கூற வேண்டிய ஒரு காரியம். நாம் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு காரணமே அவர் ரத்தம் தான் அப்படிங்கிறத நம்ம நினைவு கூற வேண்டியதா இருக்குது. தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.